மீண்டும் இந்த வருஷத்தில் முதல் மாதத்திலேயும் நம்ம ஆராதிக்க கடைசி வாரத்திலே ஆராதிக்க தந்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். दोबारा हमें ये नए साल में ये जनवरी महीने के आखिरी हफ्ता आराधना में प्रभु लेकर आया, इसलिए प्रभु को धन्यवाद. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. प्रभु भला है, उसकी करुणा सदा की है. நம் தொடர்ந்து நீங்கள் வந்திருக்கிற புதிய ஆத்மாவுக்காக அவருக்காக நீங்கள் ஜெபிக்கணும். हम सब लगातार जो नए आए उन प्राणों के लिए हम प्रार्थना करना है. आज हमारे बीच में आया भाई लाल बहादुर जी की भी प्रार्थना कीजिए. இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்த இந்த பிரதர் லால் பகதூர் ஜிக்கு நாம் ஜெபிக்கணும். उनके परिवार के लिए, उनके काम के लिए विशेष रूप से प्रार्थना कीजिए. விசேஷமா அவருடைய குடும்பத்துக்காக அவருடைய வேலை ஸ்தலங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். हालेलुया. हालेलुया. परमेश्वर भला है, भला करता भी है. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். और एक बार दयात गुटाकर धन्यवाद कीजिए. धन्यवाद धन्यवाद धन्यवाद. मलकिया दीर्घदर्शन पुस्तकम 3 அதிகாரம் 6வது வசனம். मलाकी भविष्यवाणी का किताब 3 अध्याय में 6वां वचन. நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திராகி நீங்கள் निर्मलமாகவில்லை. आमीन. हालेलुया. क्योंकि मैं यहोवा बदलता नहीं, इसी कारण हे याकूब की संतान तुम नष्ट नहीं हुई. मलाकी chapter 3 verse 6. मलाकी 3 अध्याय में 6वां वचन. நான் கர்த்தர், मैं यहोवा, for I am the Lord, I do not change. मैं यहोवा बदलता नहीं, इसी कारण है याकूब की संतान तुम नष्ट नहीं हुई. For I am the Lord, I do not change. आमीन. क्योंकि मैं यहोवा बदलता नहीं, நான் கர்த்தர், मैं यहोवा நான் மாறாதவர். बदलता नहीं. இந்த உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிற நாட்களில் इस जगत में बाकी सारी वस्तुओं बदलते जाता है, அவர் ஒருவரே மாறாதவராக இருக்கிறார். केवल हमारे यहोवा बदलता नहीं. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் आकाश और पृथ्वी टल जाएगा, தேவனுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவார். परंतु परमेश्वर का वचन कभी न टलता. எபிரேயருக்கு நிருபம் इब्रानी की पत्री 13:8 வாசிக்கிறோம். 13 अध्याय 8वां वचन. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். यीशु मसीह कल और आज और युगानुयुग एक सा है. Hebrew chapter 13 verse 8. आमीन. इब्रानियों को पत्री 13 अध्याय में 8वां वचन. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். यीशु मसीह कल और आज और युगानुयुग एक सा है. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் ஒருவரே மாறாதவர். केवल वो ही अटल है. ஆதியிலே வார்த்தை இருந்தது, आदि में वचन था, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, वचन परमेश्वर के அவர் पास था, தேவனோடு இருந்தார், वो परमेश्वर के साथ था, சகலமும் அவர் மூலமாய் सब உண்டாயிற்று. कुछ उसके द्वारा उत्पन्न हुआ. இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, தேவனுடைய வார்த்தை परमेश्वर का वचन ஒருபோதும் மாறாதது. कभी ना बदलता. அதை நிரூபித்து காண்பிக்கவே वो साबुत करके दिखाने இந்த के लिए. பூமியிலே ஆண்டவராக இயேசு வார்த்தையானது மாம்சமாகி. आमीन. और वचन देवदारी हुआ. John chapter 1 verse 14. यूहन्ना सुसमाचार पहला யோவான் अध्याय 14 சுவிசேஷம் 1 அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். यूहन्ना सुसमाचार पहला अध्याय 14 वचन. மாம்சமானது, வார்த்தையானது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். वचन देवदारी हुआ और अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर हमारे बीच में डेरा किया. அந்த இயேசு கிறிஸ்து, उस यीशु मसीह, வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वो कल और आज और युगानुयुग एक सा है. அந்த வார்த்தையானது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். वो वचन देवदारी हुआ और अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर हमारे बीच में डेरा किया. அவருடைய மகிமையை கண்டோம். हमने उसकी ऐसी महिमा देखी அது பிதாவுக்கு ஒரே பேராவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. जैसे पिता के एक लौते की महिमा. அந்த அவர் மாறாதவர்.
वो बदलता नहीं। அந்த மாறாதவரை நிரூபித்து காண்பிப்பதற்காகத்தான் उस अटल ईश्वर अपने को साबित करके दिखाने के लिए இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து इस पृथ्वी में प्रभु यीशु मसीह அந்த வார்த்தையானது மாம்சமாகி उस वचन देवदारी हुआ, நம் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக हमारे बीच में डेरा कर கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராக வாசம் अनुग्रह பண்ணினார். और सच्चाई से परिपूर्ण होकर அந்த डेरा ஒரே किया। பிதாவுக்கு அந்த பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமையை ஏற்றதாக இருந்ததை கண்டோம். हमने उसकी ऐसी महिमा देखी जैसे पिता के एकलौते की महिमा। அவர்தான் இயேசு. वो ही यीशु, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वो यीशु मसीह कल और आज और युगानुयुग एक அந்த साथ। இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கும் उस यीशु का नाम पर जो विश्वास करता है இந்த உலகத்துல எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிற வேளையில इस जगत के सारी चीजों बदलते रहता है, அவர் ஒருவரே மாறாதவர். परंतु वो ही केवल बदलता नहीं, காலநிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. सारी समय और ऋतु वो बदलता है। அல்லேலூயா. हालेलुया। கிளைமேட் வெதர் எல்லாம் மாறும். मौसम समय ऋतु सब बदलेगा, எல்லா தலைமைகள் மாறும். आवे सारे राजगद्दी भी बदलता நினைச்சு है, பார்க்க முடியாததெல்லாம் நடக்கும். आवे हमारे विचार से भी कई अपार ऐसे बदलावट होता है, எல்லாம் மாறும். कई प्रकार के बदलावट। தலை தூக்கி நிற்கக்கூடிய நான் உயர்ந்தவன் என்று சொல்றதெல்லாம் கீழே தள்ளப்பட்டு மாறிவிடும். और जो कहता है मैं सिरों में ऊंचा हूँ, वो भी ऐसे पूछ बन जाएगा, வால் नीचे हो जाएगा। தலையாகவும் தலை வாளாகவும் மாறும். जो पूछे है वो ऊंचे सिर बनेगा, எல்லாம் மாறும். सब कुछ बदलेगा। உடைய வாழ்க்கையில நேசித்தவர்கள்லாம் மாறுவார்கள். आमेन। हमारी जिंदगी में जो हम पर प्रेम रखा वो लोग भी बदल जाएगा। கர்த்தர் ஒருவரே மாறாதவர். केवल यहोवा कभी न எல்லாம் बदल, மாறும். बाकी सब बदलेगा। உடைய சரீரத்துல तुम्हारे शरीर में சாப்பிடுற ஆகாரங்கள்லாம் हम जो खाता है वो भोजन மாற்றத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறது. उनके द्वारा भी कई बदलावट शरीर में ஆனா அந்த होता है। வார்த்தையை நீ புசிக்கிற உனக்கு लेकिन तू जो ये मन्ना है वचन को खाता है, ஜீவப்பம் நானே. आमेन। यीशु ने कहा जीवित रोटी, இந்த जीवन का रोटी मैं हूँ। இந்த ஜீவப்பத்தை புசிக்கிறவன் என்னைக்கும் सावन, பிழைப்பான். आमेन। அல்லேலூயா. जीवन का रोटी मैं हूँ, जो कोई इस रोटी से खाएगा वो सर्वदा जीवित रहेगा, எல்லாம் மாறும். बाकी सब बदलता। 100% ஒவ்வொரு ஆகாரத்துல 100% விட்டமின் இல்ல. आमेन। हर एक भोजन में हम जो खाता है 100% उसमें विटामिन नहीं। நீங்க சாப்பிடுற ஆகாரத்துல तुम जो खाते हैं वो भोजन नहीं। ஆகாரம் மாறி விட்டது. आमेन। भोजन बदल गया, நீ சுவாசிக்கிற காற்று மாறிட்டது. आमेन। तुम्हारा श्वास के लिए जो दिया गया वो हवा भी बदल गया, இங்க பாருங்க எல்லாம் மாறிட்டுறது. सब कुछ बदलता, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. सब बदलते रहता है, ஆனால் அவர் ஒருவர்தான் மாறாதவர். परंतु केवल वो यहोवा अटल है। அதனால எதையும் பிடிச்சிட்டு நீங்க இருக்காதீங்க. इसलिए और किसी को पकड़ के हम नहीं रख सकता। தற்காலிகம், आमेन। वो सब निरंतर டெம்பரவரி. टेम्पररी। நீ வந்து பிடித்து கொண்டிருக்கிறதெல்லாம் நிரந்தரமற்றது. अब तो जो पकड़ के रहता है वो टेम्पररी है, கர்த்தர் ஒருவரே மாறாதவர். परंतु यहोवा कभी न बदलता, அந்த மாறாதவர் वो कभी न बदलता। அவர் ஒருவரே ஒருபோதும் மாறாதவராக केवल இருக்கிறார். वो ही है, वो அவருடைய कभी न அன்பு बदलता। அவருடைய அன்பு மாறாதது. उनका प्रेम भी बदलता है। அவர் செய்ய நினைத்தது மாறாதது. आमेन। वो जो कुछ करने सोच रहा है वो कभी न அதனால बदलता। பக்தன் யோபு இப்படியாக யோபு 42:2 சொல்கிறார், इसलिए भक्त अय्यूब ने वो अय्यूब का தேவரீர் पुस्तक, சகலத்தை செய்ய வல்லவர். अय्यूब का पुस्तक 42वां अध्याय और दूसरा पहला वचन, वचन, தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர். ஆமென். நீ செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். दूसरा वचन, मैं जानता हूँ कि तू सब कुछ कर सकता है और तेरी युक्तियों में से कोई रुक नहीं सकती। मैं जानता हूं, आमेन। நான் அறிந்திருக்கிறேன். मैं जानता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। நீ அறிந்திருக்கிறாயா? तू जानता है क्या? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். आमेन। परमेश्वर सब कुछ कर सकता நீ है செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. और परमेश्वर की युक्तियों में से कोई नहीं रुक सकता, யாரும் தடைக்க முடியாது. कोई नहीं रोक सकता। மாறாதவர். आमीन। वो बदलता, எல்லாம் மாறி போகும். बाकी सब बदलेगा। யோபுடைய வாழ்க்கையில अय्यूब की जिंदगी में அவனுடைய செல்வ செழிப்பினால் மாறி போய்விட்டது. उनके सारे धन दौलत बदल गया, எல்லாம் மாறிவிட்டது. सब कुछ बदल गया, அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் उनका மாறிவிட்டது. परिस्थिति बदल गया, அவனுடைய குடும்பத்துல எல்லாம் மாற்றம் உண்டாயிட்டது. परिवार में कई प्रकार के அவன் बदलाव, சரீரம் மாறி போய்விட்டது. उनके शरीर बदल गया, அவன் எல்லாம் மாறி போனாலும்
மீண்டும் कुछ बदलने में भी। மீண்டும் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கிறவர். आमीन। दोबारा परमेश्वर अय्यूब का पहले से बाद में 2 गुना आशीष दिया। ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறவர். 2 गुना आशीष देता है। இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கிறவர். 2 गुना आशीष அவரால் தான் முடியும். उससे द्वारा அவர்தான் மாறாதவர். ओ ही कभी न बदल। இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாதவர். यीशु मसीह कल और आज और युगानुयुग एक அந்த साथ। யோபு தான் उस अय्यूब அந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். उस अय्यूब ने कहा मेरा छुड़ाने वाला जीवित है। யோபுவின் புத்தகம் अय्यूब का पुस्तक, எடுத்து வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் अय्यूब का पुस्तक 25ஆம் அதிகாரம் 25वां अध्याय, எடுத்து வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் अय्यूब का पुस्तक என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 20 எடுத்து வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். अय्यूब 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். मुझे तो निश्चय है कि मेरा Job 19 verse 25. आमेन हाँ आमेन हाँ சமாளேங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நிற்பார், அறிந்திருக்கிறேன். बस இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியான உள்ளந்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகுது. படிங்க. मुझे तो निश्चय है कि मेरा छुड़ाने वाला जीवित है और वह अंत में पृथ्वी पर खड़ा होगा और अपने काल के इस प्रकार नष्ट हो जाने के बाद भी मैं शरीर में होकर परमेश्वर का दर्शन पाऊंगा। उसका दर्शन मैं आप अपनी आंखों से अपने लिए करूंगा और कोई दूसरा नहीं, यद्यपि मेरे हृदय अंदर ही अंदर चूर चूर भी हो जाए। தோல் அழுகி போட நிலைமை, हाँ ऐसे चमड़ा पूरा सड़ने वाला, ஆசீர்வாதங்கள்லாம் போயிட்டது, आशीष पूरा खो दिया, எல்லாம் மாறி போய்விட்டது. सब कुछ बदला था, ஆனால் அவர் ஒருவரே மாறாதவர். परंतु केवल यहोवा नहीं बदला। அவருடைய வாழ்க்கையில எல்லாம் மாறி போயிட்டது. अय्यूब के जीवन में सब कुछ बदला था, அவர் ஒருவரே மாறாதவர். केवल यहोवा नहीं बदला। எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று हम மாறாதவர். सब कहेंगे यीशु मसीह कल और आज और युगानुयुग एक सा है। அவரே உனக்கு உதவி செய்கிறவர். ओ ही तुम्हारा सगाई வேற है யாரும் செய்ய முடியாது. और कोई सहायता नहीं करेगा। हालेलुया हालेलुया भाई लाल बहादुर जी के लिए सगाई करने वाला यीशु आमेन। लाल बहादुर भैया के लिए यीशु आज पहले बार आया होगा, परंतु परमेश्वर तुम्हारे लिए सगाई करने वाला. அவர் இன்றைக்கு முதல் நாளா வந்திருக்கிற, ஆனாலும் தேவன் அவருக்கு உதவி செய்வார்। हालेलुया हालेलुया यीशु मसीह आज और कल कभी युगानुयुग युगानुयुग एक सा एक सा है. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் ஒருவரே மாறாதவர். केवल वो ही कभी नहीं ரெண்டு बदलता। கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் दोबारा हाथ उठा के धन्यवाद करें, धन्यवाद धन्यवाद धन्यवाद। எல்லா காரியங்களையும் மாறும். सारी विषय में बदलावट है। உங்க குடும்பத்துல உள்ளவர்கள்லாம் மாறி போவாங்க. आवे जो तुम्हारे परिवार के लोग वो भी बदल நீ जाएंगे, நேசித்த அன்பெல்லாம் மாறும். जो प्रेम रखा वो सब बदल ஆனா जाएगा, தேவனுடைய வார்த்தை உனக்கு மாறாது. परंतु परमेश्वर का वचन कभी न ஆகவே இந்த बदलता। வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். इसलिए वचन पर ध्यान रख। யோபு முடிவில் அப்படித்தான் செய்தார். தேவரி சகலத்தை செய்ய வல்லவர். अय्यूब के अंत में इसी की अंगीकार किया, ये प्रभु आप सब कुछ कर सकता நீ है, செய்ய நினைத்தது ஒன்றும் आपकी युक्तियां पर कोई नहीं रुक सकता। ஹalleluya हालेलुया நம்முடைய தேவன் மாறாதவர். हमारा परमेश्वर कभी न For I बदलता। am the Lord, I do not change. आमीन। मैं यहोवा, मैं कभी न बदलता हूँ। நீங்கள் ஆகவே நிர்மூலமாக முடியாது. आमीन। याकूब की संतान तुम नष्ट नहीं होंगी, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். प्रभु तुम पर प्रेम करता है। எரேமியா புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே புலம்பலின் புத்தகம் 3:22 வாசிக்கிறோம். विलाप गीत का किताब 3 अध्याय 22 वचन। எடுத்து வாசிக்கலாம். நாங்கள் நிற்பது நுளவாதும் கர்த்தருடைய கிருபையே. आमीन। அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. हम मिट नहीं गए, ये यहोवा की महा करुणा का फल है, क्योंकि उसकी दया अमर है। Lamentation 3 verse 22. विलाप की 3 अध्याय 22 वचन। புலம்பலி புத்தகம் 3:22 சொல்கிறது. தேவரீர் வாசிக்கலாம். हम मिट नहीं गए, ये यहोवा की महा करुणा का फल है, நான் நிற்பதும் நிர்மலமாவது கர்த்தருடைய கிருபை. आमीन, क्योंकि उसकी दया अमर है। நாம் நிர்மலமாதபடி கர்த்தருடைய கிருபையில் இருக்கோம். हम मिट नहीं है, ये प्रभु का अनुग्रह है। இது அந்த மாறாதவர் நம்மை பாதுகாத்து வந்தார். आमीन। जो कभी न बदलता அவருடைய वही हमें सुरक्षित அவருடைய करता है, இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. उनकी दया अमर है। அவர் முடிவு ஆதியும் அந்தமானவர், துவக்கமும் முடிவுமானவர். वो आदि और अंत है, अल्फा और ओमेगा है, அவர் மாறாதவர். वो बदलता இந்த नहीं। காண்கின்றது அனித்தியம்,
हम जो जो वस्तुओं को देखता है वो देखी हुई वस्तु अनित्य है காணாதவோ நித்தியம். और अनदेखी हुई वस्तु वो ही नित्य है. ஆகவே தேவனுடைய ஒரு மாறாத தன்மை தேவத்துவத்தினுடைய பண்பு. आमीन. जो परमेश्वर बदलता नहीं है वो परमेश्वर का एक गुण. அல்லேலூயா. हालेलुया. அவரது நித்திய தன்மையை வலியுறுத்துகிறார். वो उनका नित्य गुण है. அங்கே மல்கியா 3:6 சொல்லக்கூடிய வார்த்தை, போன்லாம் இருந்தா பந்த் பண்ணி வச்சிருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. सब फोन को स्विच ऑफ करके रखिए. இங்கே கவனிக்க வேண்டும், அவருடைய தன்மையை குறித்து சொல்கிறார். उनके परमेश्वर के गुण के बारे में कहते हैं. மீண்டும் அதை வாசிக்கலாம். மல்கியா 3:6 வாசிக்கலாம். दोबारा वचन को पढ़ेंगे. मलाकी நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. मैं यहोवा बदलता नहीं, इसी कारण हे याकूब की संतान तुम नष्ट नहीं हुई. அதனுடைய அதாவது அதை என்ன சொல்றாரு சொன்னா, அவரது நித்திய தன்மையை வலியுறுத்துகிறார். वो अपने नित्य गुण को कहता है. யாருக்கும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, போன் கிஸ்க்கு மாறுற. அல்லேலூயா. हालेलुया. அவருடைய நித்திய தன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन. परमेश्वर के नित्य गुण के बारे में. அதாவது அவருடைய தன்மை என்ன? उसका गुण क्या है? எல்லாம் மாறிடும், ஆனா நித்திய தன்மை என்ன? आमीन. परमेश्वर का नित्य गुण क्या है? அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். वो साबुत करके दिखा रहा है. அந்த தன்மை, அதாவது மாறாதவர் என்றா அந்த நித்திய தன்மை. आमीन. वो बदलता नहीं मतलब उनका नित्य गुण. அல்லேலூயா. हालेलुया. ஆங்கிலத்தில் அதை சொல்லப்பட்டா, அதாவது எம்போசிங் ஹிஸ் இட்டர்னல், அதாவது இட்டர்னல் நேச்சரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन. हालेलुया. नित्य நித்திய தேவத்துவ பேர் ஜோர் தேத்தே हुए. ஹalleluya. हालेलुया. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அதுக்கு மாறாதவர்னா அர்த்தம் என்ன தெரியுமா? बदलता नहीं, उसका अर्थ क्या है मालूम है? नित्य देवत्व पर वो जोर लगा के कह रहा है. आमीन. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அதாவது நான் நித்தியமானவர், वो कहता है मैं नित्य हूँ. அந்த தேவத்துவத்தினுடைய அந்த குணாதிசயம் என்ன? उस परमेश्वर का वो ईश्वरत्व गुण क्या है? எம்போசிங் ஹிஸ் இட்டர்னல் நேச்சர். आमीन. அதாவது அவரது நித்திய தன்மையை வலியுறுத்துகிறார். वो अपने नित्य गुण को साबुत करता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. அவர் நான் நித்தியம் உள்ளவர்ங்கிறதை அவர் வலியுறுத்தி சொல்றதுதான், ஆமென். அதை சொல்லக்கூடிய வார்த்தை தான் நான் மாறாதவர். आमीन. परमेश्वर अपने बारे में मैं युगान युग करके वैसे कहता है. நான் சொன்னா அதை அப்படியே நிறைவேற்று. आमीन. मतलब मैं जो कहेगा वो पूरा होगा. என்னாம புத்தகம் गिनती का 23 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். गिनती का पुस्तक 23वां अध्याय में 19 वचन வாசிக்கலாம். என்னாம புத்தகம் 23 அதிகாரம் 19வது வசனம். गिनती 23:19. ईश्वर मनुष्य नहीं कि झूठ बोले और न वह आदमी है कि अपनी इच्छा बदले. क्या जो कुछ उसने कहा उसे न करे? क्या वह वचन देकर उसे पूरा न करे? நம்பர்ஸ் 3:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேறாதிருப்பார். गिनती का पुस्तक 23वां अध्याय 19 वचन. ईश्वर मनुष्य नहीं कि झूठ बोले और न वो आदमी है कि अपनी इच्छा बदले. क्या जो कुछ उसने कहा उसे न करे? क्या वह वचन देकर उसे पूरा न करे? நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் உண்மை உள்ள தேவன். हमारा परमेश्वर मनुष्य नहीं है झूठ बोलने के लिए. அவர் மனிதன் அல்ல. वो मनुष्य नहीं. மனிதன் சொல்லுவான், மாறிவிடும். हाँ, क्योंकि मनुष्य कहेगा बदल जाएगा. அவன் செய்ய முடியாத அவன் சூழ்நிலைகள் அவனுக்கு தெரியும். क्योंकि जो कहता है लेकिन उनका परिस्थिति ऐसा बदल जाता है. அதாவது செய்ய முடியாத சில விஷயங்கள் कई विषय मनुष्य से नहीं होता. மனுஷரால் செய்ய முடியாது. मनुष्य के द्वारा कई विषय नहीं होता. நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், சொந்தங்களா இருக்கலாம், அல்லது நண்பராக இருக்கலாம். சில பேர் அதை செய்ய முடியாது. वो यदि हमारा परिवार हो या बाल बच्चों या हमारे मित्र हो, हमसे वो नहीं होता. ஆனால் தேவன் அதை செய்து முடிக்க முடியும். परंतु परमेश्वर से होता. அவர் பொய் சொல்ற தேவன் அல்ல. वो झूठ नहीं बोलता. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? क्या वो जो कुछ कहा उसे न அவர் करे? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? क्या वो वचन देकर उसे पूरा न करे? தேவன் ஒருவர் தான் மாறாதவர். केवल परमेश्वर ही अटल है. அவர் சொன்னா அப்படியே செய்திடுவார். वो जो कहेगा वैसे पूरा होता. அவர் வசனித்தா நிறைவேற்றிடுவார். वो वचन देता है वो भी ऐसे होता. அதனால தான் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகும். इसलिए आकाश और पृथ्वी टल जाएगा परंतु उनका वचन कभी न टलता. எல்லாம் மாறி போய்விடும். बाकी सभी बदल जाएगा. அவர் ஒருவர் தான் மாறாதவர். केवल वो ही बदलता है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப அவர் மாறாதவர் என்கக்கூடியதை முக்கியப்படுத்தி தான் சொல்கிறார். आमीन. वो कहता है मैं नित्य युगानुयुग हूँ. நான்
நித்திய தேவன். मैं नित्य परमेश्वर, அதாவது மத்ததெல்லாம் மாறி போகும், बाकी सब बदल जाएगा, நான் என்னுடைய காரியங்கள் மாறாதது. परंतु वे सनातन है, नहीं அதாவது बदलता। அதை மாறாதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா आमीन। सनातन मतलब क्या? நித்திய தன்மையை வலியுறுத்தி சொல்கிறார். वो अपने नित्य गुण को कहता है, அந்த நித்திய தன்மையை வலியுறுத்தி சொல்கிறார். वो नित्य गुना को। அப்ப நாம் எதை பிடித்துக் கொள்ள வேண்டும்? हम इसलिए किस पर लवलीन होना? அந்த காணாத தெய்வத்தை விசுவாசிக்கிறோம். जो हम कभी न देखा वो अनदेखी ईश्वर पर हमारा विश्वास। காண்கின்றது அனித்தியம். जो देखता है वो अनित है। இந்த பூமியில நீங்க பாக்குறீங்கல்ல, इस जगत में हम जो वस्तुओं को देखता है அது அனித்தியம். वो सब अनित है। அந்த காணாத परंतु जो हम அந்த नहीं தெய்வத்தை देखा उस ईश्वर को இயேசுவின் மூலமாக நீ காண்கிறாய். यीशु के द्वारा तू அவருடைய देखता, விசுவாசத்தின் மூலமாக यीशु காண்கிறாய். पर रखा हुआ विश्वास के द्वारा அவர் மேல देखता। விசுவாசம் வைக்கிற எத்தனை பிள்ளைகளோ அவர் அத்தனை பேர் அத்தனை பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். क्योंकि जितने लोग उन पर विश्वास करता वो सब उनका संतान होने के लिए अधिकार दिया। நீங்கள் அவருடைய பிள்ளைகள். तुम उनके संतान है, உங்களுக்கு அவர் மாறாதவராகத்தான் वो இருக்கிறார். तुम्हारे लिए कभी न बदलता। அல்லேலூயா. हालेलुया। எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் நிருபம், दूसरा कुरिन्थियों को पत्री, 2 கொரிந்தியர் நிருபம் दूसरा कुरिन्थियों 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय। எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். दूसरा कुरिन्थियों 4 में 17। மேலும் காணப்படவில்லை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. दूसरा कुरिन्थियों को पत्री 4 अध्याय में 17 और 18। 2 Corinthians 4:17. 17 और 18। क्योंकि हमारा बल पर का हल्का सा क्लेश हमारे लिए बहुत ही महत्वपूर्ण है और आनंद महिमा उत्पन्न करता जाता है, और हम तो देखी हुई वस्तुओं को नहीं परंतु अनदेखी वस्तुओं को देखते रहते हैं, क्योंकि देखी हुई वस्तुएं थोड़ी ही दिन की है परंतु अनदेखी वस्तुएं सदा बनी रहती है। நம்ம காணப்படுறவைகளையே தேடிக் கொண்டிருக்கிறோம். लेकिन हमारा खोज कैसा है? देखी हुई அது वस्तुओं पर। அனித்தியம். ओ तो थोड़ी दिन के लिए, காணப்படாதவைகளோ நித்தியம். लेकिन जो अनदेखी वस्तु है वो सदा बनी रहती இங்கே வாசிக்கிறோம், காணப்படாதவைகளை நோக்கி நமக்கு காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, अनदेखी वस्तुओं को देखते रहता हमको, அந்த அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த உபத்திரமும், हमारा पल भर का हल्का सा एक क्लेश, இது கடைசி முடிவை சொன்னாலும் கூட ये हमारे अंत के बारे में कहता அதிக है। நித்திய கனமகிமையான நித்தியத்தை நமக்கு தருவேன் என்று சொன்னாலும் கூட वो कहता है हमारे अनंत महिमा उत्पन्न होता है। இந்த பூமியிலையும் நமக்கு சீக்கிரத்திலே இந்த உபத்திரத்தை, உங்களுக்கு படக்கூடிய உபத்திரத்தை நீக்க முடியும். आमीन। इस पृथ्वी में भी जो तुम्हारा दुख है, उपद्रव है, वो पल भर का हल्का सा एक क्लेश दूर हो जाए। நீங்க காண்கிறவளையே நோக்காதபடி காணாத அந்த தெய்வத்தை நோக்குவோம். लेकिन तुम देखी हुई वस्तुओं पर नहीं परंतु अनदेखी वो ईश्वर पर दृष्टि करो। இந்த உண்டாக்கப்பட்ட சிருஷ்டியெல்லாம் வானமும் பூமியும் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. आमीन। जो सृष्टि है, आकाश और पृथ्वी, सब वो अपने वचन से இந்த பூமியை காண்கின்ற அதையே பார்த்து கொண்டு நீங்கள் அதையே நோக்கி பார்க்க வேண்டாம். आमीन। इसलिए हम जो जगत में हम देखता उनको और दृष्टि मत करो, அந்த उண்டாக்கினவரை நோக்கி பார்ப்போம். वो सबको जो सृष्टि किया उस सृजनहार की ओर ताकेंगे। அல்லேலூயா. हालेलुया। எபிரேயருக்கு நிருபம் इब्रानी की पत्री 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். 12वां अध्याय 1 वचन। அங்கே விசுவாசத்தை துவக்கினரும் விசுவாசத்தை முடிக்கிறோமாக அவரை நோக்கி நீ பொறுமையோட ஓட வேண்டும் சொல்கிறார். आमीन। जो विश्वास के कर्ता और सिद्ध करने वाला यीशु है उनके ओर ताकते रहना और धीरे से हम दौड़ना। அவரை नोकी ஓடு. आमीन। उसके ओर ताकते உங்கள் हुए, விசுவாசத்தை துவக்கினவர் யார்? तुम्हारे विश्वास को शुरू किया वो कौन है? அவர் யார்? இயேசு. वो कौन है? यीशु। அவரோடு கூட சேர்ந்து நீ முடிக்க வேண்டும். उसी के साथ होकर तो विश्वास को पूरा அவரை भी நோக்கி करना। பார். उनके ओर ताको, காணாதவைகளை जो अनदेखी हुई। நோக்கி இருக்கிற நமக்கு आमीन। जो अनदेखी ईश्वर पर दृष्टि करता। சீக்கிரத்திலே உங்கள் உபத்திரம் நீங்கிடும். आमीन। इसलिए हमारे उपद्रव है अति शीघ्र दूर हो जाएगा। எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்து சொன்னா, अभी एक उदाहरण बताता हूँ। எகிப்துல இருந்து சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்து அவர்கள் கடந்து வர்றாங்க. मिस्र देश से लाल समुद्र को 2 भाग करके वो लोग आया था। வெட்டாந்தரையில் நடந்து வந்தார்கள். सूखी भूमि में पैदल आया। யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே துதித்து பாடினார்கள். निर्गमन 15
15वां अध्याय में स्तुति का गीत गाया। அவர்கள் தேவனை உயர்த்தினார்கள். वो अपने परमेश्वर को महिमा बढ़ाया। அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா? और उसके बाद क्या हुआ? கொஞ்சம் தண்ணி கசப்பாயிட்டு थोड़ा सा पानी कड़वा लगा। மாறான்ங்கிற இடம் வந்தது. मारा बोलकर जगह आया। அதுவரைக்கும் துள்ளி குதித்து ஆண்டவரை ஆராதித்தார்கள். जब तक इतने जयजयकार से परमेश्वर को महिमा बढ़ाया। கர்த்தரை உயர்த்தின பாட்டு அந்த யாத்ராமம் 15ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. ये निर्गमन वो 15वां अध्याय में प्रभु का कैसे महिमा बढ़ाया वो गीत दिया। எக்ஸோடஸ் 15ல நம்ம வாசிக்கிறோம். निर्गमन 15 अध्याय। ஆனால் கொஞ்சம் தண்ணி கசப்பாச்சுங்க. लेकिन थोड़ा सा पानी कड़वा लगा। என்ன நடந்தது? क्या हुआ था? முறுமுறுத்துட்டாங்க. गुड़गुड़ाया। அங்கே வாசிக்கலாம் யாத்ராம புத்தகம் निर्गमन के पुस्तक 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 15वां अध्याय। யாத்ராம புத்தகம் 15ஆம் அதிகாரம். निर्गमन के पुस्तक 15वां अध्याय। அங்கே முதலாவது வசனத்திலிருந்து வாசித்தால் அவர்கள் துதித்தார்கள். पहला वचन से पढ़ेगा तो वो लोग स्तुति गए। கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. आमीन। उन लोग यहोवा का स्तुति गीत गाए। மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. तब मूसा और इस्राएल यहोवा के लिए ये गीत गाया। ஆனால் 24 இங்கே 22வது வசனத்துல வாசித்தா परंतु 22 वचन में அங்கே அவர்களுக்கு சிவந்த சமுத்திரத்திலே இருந்து பிரயாணப்பட்டு வந்தார்கள். சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணி கிடையாமல் நடந்தார்கள். तब मूसा इस्राएलियों को लाल समुद्र से आगे ले गया और वे सूर नाम जंगल में आए और जंगल में जाते हुए 3 दिन तक पानी का सोता न அவர்கள் मिला। மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தது. फिर मारा नामक एक स्थान पर पहुंचे, वहां का पानी அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதது. அதனால அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. उसे वह न पी सके, इस कारण उस स्थान का नाम मारा पड़ा। அதாவது தண்ணி கசப்பு. वहां का पानी पीने नहीं மோசேக்கு हुआ। விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். मूसा के विरोध पक पक करने लगे, हम क्या पिए? 3 நாள் தண்ணி கிடையாது. 3 पीने के लिए पानी नहीं था। இங்க பாம்பேல 1 நாள் தண்ணி இல்லனாலே நாரிப்போம். ये मुंबई में एक दिन पानी नहीं तो बदबू आएगा। 1 நாளாவது சமாளிக்கலாம். एक दिन तो थोड़ा एडजस्ट कर सकता 2 நாள்லாம் நாத்தம் தான். और 2 दिन होता तो बदबू 3 आएगा। நாள்லாம் சுத்தமா கெட்டி படுக்கையை கட்டிர ये வேண்டியது. मुंबई में 3 दिन बोलेगा तो फिर पिछौना सब तैयार करना அதுல வேற पड़ेगा। தண்ணி வந்துச்சுது. उसमें भी पानी आया। அங்க தண்ணி பார்த்தா கசப்பு. पानी को देखा वो खा रहा था। என்ன நடக்குது? क्या हुआ? பொறுமையா இருக்க முடியுமா? धीरे से रख सकते क्या? பாம்பேல தண்ணி இல்லட்டா என்ன நடக்கும்? मुंबई में पानी नहीं तो क्या होता? என்ன நடக்கும்? क्या होता है? இங்க பாருங்க, இந்த லாக்டவுன்ங்கிற வார்த்தை ஃபேமஸ் ஆயிட்டுங்க. आमीन। இந்த கொரோனா வந்துச்சு, லாக்டவுன்ங்கிற வார்த்தை பட்டி தொட்டி கிளவி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ये कोरोना बीमार आया है, वो बीमारी में लॉकडाउन का शब्द सारे कीड़े गांव में जो बूढ़ा बूढ़ी सब कहने लगे। அது மாதிரி குவாரண்டைன்ங்கிற வார்த்தை படித்தவனும் படிக்காரும் குவாரண்டைன்ங்கிற வார்த்தை சொல்லிட்டான். और जो पढ़ाए जो अनपढ़ सभी लोग क्वारंटाइन क्वारंटाइन वो शब्द बोलने लगा। அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சதோ தெரியாது. उस अर्थ मालूम है क्या? नहीं मालूम है। ஆனா இங்க கவனிங்க, लेकिन எல்லாம் லாக்டவுன் எல்லாம் மூடிட்டு, सब बोलने लगे लॉकडाउन लॉकडाउन, सब बंद पड़ा। ஃப்ளைட் மூடிட்டு, हमें बिजली बंद हो गया। இல்லையா, ஏர்போர்ட் மூடியாச்சு, हमें एयरपोर्ट को बंद कर ரயில்வே दिया। ஸ்டேஷன் மூடியாச்சு, रेलवे स्टेशन बंद है, எல்லாம் மூடப்பட்டு, सब कुछ बंद है। தானிய கிடங்கு எல்லாம் हमें जो जानना रखा था குறைந்து सब कमी होते மூடப்பட்டு கொண்டே सब இருந்தது. बंद होते रहता था। அங்க சோப்பு கம்பெனில சோப்பு கிடையாது. हमें जो साबुन का कंपनी था वहाँ साबुन नहीं मिला। இங்க வேலை செய்த எல்லாம் யூபிக்கு போயாச்சு. 8 லட்சம் हमें பேர். जो भाई लोग काम किए थे 8 लाख भाई लोग यूपी चले गए। இங்க என்ன நடக்குது? यहाँ क्या होने वाले? ஒண்ணும் இல்ல. कुछ नहीं मिला। ஆனா அந்த மும்பைல ஸ்பெஷல் என்ன தெரியுமா? भारतीय मुंबई का क्या स्पेशल है? எத்தனை லாக்டவுன் போட்டாலும் कितने भी लॉकडाउन की ना हो, மும்பை கார்ப்பரேஷன் முனிசிபல் கார்ப்பரேஷன் தண்ணியை மட்டும் விட்டுட்டே இருந்தாங்க. हमें मुंबई म्युनिसिपल से पानी लगातार मिला। தண்ணியை அந்த லாக்டவுன்ல தண்ணியை குடிச்சாது வாழலாம். हमें वो लॉकडाउन में पानी पी के तो हम जिया। மும்பையுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? हमारा मुंबई का स्पेशल क्या है? எது இருந்தாலும் சுத்தமான தண்ணி कुछ கிடைக்கும். भी की ना वो पानी शुद्ध மழை मिलता है। நீர் சுத்தமான தண்ணி. हमें वो बरसात से हमको मिलता वो पानी। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த தண்ணியை குடிச்சிட்டே வாழலாம். वो पानी पीकर हम जी सकता है। தண்ணியும் வடபாவும் சாப்பிட்டுட்டு ஓடலாம். हमें एक वड़ापाव खा के पानी पी के हम दौड़ सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இங்க தண்ணி இல்லட்டனா பெரிய பிரச்சனை. पानी नहीं था यहाँ இந்த कुड़कुड़ा है। மும்பைல இந்த ஸ்பெஷல் அதாங்க. मुंबई स्पेशल वही है। எல்லாம் எத்தனை லாக்டவுன் போட்டாலும் கூட कितने लॉकडाउन की ना हो, அந்த தண்ணி மட்டும் முனிசிபல் கார்ப்பரேஷன் இருந்து
பிஎம்சில இருந்து தண்ணி மட்டும் வந்துட்டே बीएमसी से पानी बराबर मिला। ஹalleluya. हालेलुया। அது மட்டும் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. पानी भी नहीं तो कुछ नहीं कर पाता। மும்பை காலி பண்ணி போயிட்டாங்க, எல்லாம் மும்பையே காலி, தண்ணி அதிகமாக தான் வந்துச்சு. हमें पूरे मुंबई खाली करके चले गए, पानी तो बहुत मिला। அதான் இந்த பிஎம்சி எலெக்ஷன் இருந்துச்சு, நம்ம ஜெபம் பண்ணோம். आमीन। और बीएमसी का इलेक्शन था, हम प्रार्थना भी किया। நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஜெபம் பண்றதுக்கு. हम प्रार्थना करना हमारा फर्ज है। நமக்கு தண்ணி அனுப்புறாங்க, அதுதான் हमारे लिए वो ये पानी देता, சரியாக சப்ளை பண்றாங்க. ठीक से पानी हमारा सप्लाई தண்ணி होता। இல்லைன்னா உங்களுக்கு வருத்தம் தெரியும். हाँ, पानी नहीं मिलेगा तुमको मालूम पड़ेगा। இந்த ஆலயம் எடுத்த புதுசுல जब हम ये कलिसिया बनाया तभी नए अनुभव में தண்ணி இல்லாம நான் கஷ்டப்பட்டேன். पानी नहीं था। 15 கேன் வச்சு வெளியில போயிருந்து எடுத்தோம். हमें बड़ा कैन 15 लीटर का कैन रख के बाहर जाके पानी भर के लाना। இந்த ஏரியா மேடானது, हमें क्योंकि ये जगह थोड़ा ऊंचा, தண்ணி வர்றது கஷ்டம். पानी आना मुश्किल है। நாங்க 15 கேன் வச்சு வெளியில அங்க ரோட்ல போய் தண்ணி எடுத்தோம். 15 कैन ले जाके रोड से पानी लेकर आया என்ன था। சஞ்சய் பாய்? ஹalleluya. हालेलुया। கவனிக்க, அப்படி சூழ்நிலை தண்ணி இல்லைன்னா பெரிய கஷ்டம். ऐसे परिस्थिति में पानी नहीं तो कुछ नहीं कर पाता। அப்படிப்பட்ட வேலையிலையும் ऐसे परिस्थिति இங்கே கவனிங்க, காண்கின்றதே இல்ல, आमीन, देखी हुई वस्तुओं पर नहीं। சிவந்த சமுத்திரத்தையே வற்ற பண்ணின தேவன் क्या लाल समुद्र को प्रभु सूखी भूमि बन के அவர் दिया। வற்ற வைக்கவும் முடியும், சுரக்க வைக்கவும் முடியும். आमीन। बंद भी हो जाएगा वो पानी, पानी सोता भी उमड़ता भी सोता उमड़ता भी है। हालेलुया. हालेलुया। अदाद सुखावट भी कर सकता है, सोता भी उमड़ भी हमारे सकता है. परमेश्वर से सुनसान भी होता है, धारा भी बगा இங்கே है। கவனிங்க, அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். ऐसे परमेश्वर हमारा அதான் ट्रांसलेशन. हालेलुया. हालेलुया। सुनसान भी होता है और धारा बह भी सकता है. हालेलुया. हालेलुया। அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். आमीन। हमारा परमेश्वर ऐसा है। இந்த அப்ப காண்கின்றதை நீ என்ன பார்க்கிற? क्या तू देखी हुई वस्तुओं நாம पर? எப்பவும் நமக்கு சூழ்நிலை பார்க்கிறோம், பார்த்துட்டு வெறுமை ஆயிரும். हाँ, हम हमेशा हमारा परिस्थिति को देखे ऐसे सुनसान हो ஓ जाए। பாய் चला गया. हालेलुया. हालेलुया। நம்ம கண்களுக்கு முன்பாக நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து, हम अपने आंखों के सामने कुछ संभव होता है, அந்த சூழ்நிலையை பார்த்து वो परिस्थिति को देखकर முடிந்ததுன்னு நினைக்கிறோம், हम सोच रहे हैं बस का முறுமுறுத்து விடுகிறோம். काम पक पक करता। அல்லேலூயா. हालेलुया। அந்த காணாத தேவனை लेकिन अनदेखी हुई ईश्वर, அதை நோக்கி பார், उस ईश्वर के ओर அதுதாங்க விசுவாசம். वो ही तुम्हारा विश्वास। அல்லேலூயா. हालेलुया। கண்டு விசுவாசி கூட காணாத விசுவாசிகள் பாக்கியவான்கள். हम देखकर विश्वास करते, उससे बढ़कर देखा बिना இவர்கள் जो विश्वास करते। 40 இங்க பாருங்க, 40 நாள்ல அந்த கானானுக்குள்ள போய் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை சுதந்திரிச்சுக்கலாம். ये लोग 40 दिन में कानान पहुंच सकता था, वो जो दूध और मधु बहाने वाले देश को स्वतंत्र कर सकता। சீக்கிரத்திலே இவர்கள் உத்தரம் முடிஞ்சிருக்கும். जो उपद्रव में पड़ा शीघ्र वो खत्म होने वाला அது था। சீக்கிரத்திலே நீங்க இருக்கும். आमीन। अति शीघ्र ये उपद्रव दूर हो जाता ஒரு था। நாளை ஒரு வருஷமா மாற்றிட்டார்களே. लेकिन ये लोग एक दिन को एक वर्ष बना दिया। 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தது. 40 वर्ष वो लोग जंगल में पड़ा था। ஆனா தேவன் சோர்ந்து போகலங்க. परंतु परमेश्वर वो நீ ये नहीं, சோர்ந்து போய் முறுமுறுத்தாய். तू निराश होकर बकबक करने लगा। அவர் சோர்ந்து போகாதபடி परंतु परमेश्वर निराश नहीं हुआ। மன்னாவை பொழிந்தார், मन्ना बरसाया, கற்பாறை நீரூட்டை தந்தார், चट्टान से पानी पिलाया, இறைச்சி காடையை போட்டார். मांस को खिलाया। இங்க சாப்பிட்டு இங்க வந்தது வெளியே, மூக்குல வெளியே வந்து. यहाँ से खा के नातनों से निकलने लगा। இங்க கவனிங்க, அப்படி திருப்தியாக போஷித்தார். ऐसे तृप्त से भोजन दिया। 40 வருஷம் மன்னாவை பொழிந்தார் தூதருடைய அப்பத்தை. 40 वर्ष जो दूध का रोटी को खिलाया। ஆனா இங்க கவனிக்க வேண்டும், सुनिए, இவன் கண்ணு முன்னால காண்கிறதை பெற்றுக்கொள்ளும் போது, ஓ எங்க மோசே போல யாருண்டு. जो जो आंखों से देख रहा था, वो जब ये लोग पाते समय बोल रहा था, तारीफ किया, हमारे मूसा के जैसे कौन है। ஓ டேடி, நீங்க தான் டேடி. आमीन। हालेलुया। அல்லேலூயா. கண்ணு முன்னால வாங்கி கொடுத்தா எல்லாம் டேடி தான். आमीन। आंखों के सामने हम देने में बोलता है, डैडी आपके जैसे कौन है। அப்ப காணாததை பெற்றுக்கொள்ளணும். आमीन। जो अनदेखी की वस्तु को पाना। அல்லேலூயா. हालेलुया। கண்ணு முன்னால இங்க கவனிக்கணும், सुनिए, காணாததை நோக்கி பார்க்கணும். अनदेखी हुई वस्तुओं को और दृष्टि करो। அப்படி பார்த்திருந்தனா वैसे हम देखेगा तो 40 நாள்ல அந்த காணா பாலநேர இடத்துல இருக்கலாம். 40 दिन में वो कानान में हम पहुंच सकता है। இங்க கவனிங்க, அந்த அதி சீக்கிரத்துல அந்த உபத்திரத்தை நீங்கிடும். आमीन। तुम्हारा वो उपद्रव है, हल्का सा वो दूर होता है। காண்கிறதே நோக்கிறது விசுவாசம் இல்ல. और जो जो तू देखता उस पर दृष्टि करता वो तुम्हारा विश्वास। இவன் அற்புதம் செஞ்சு கண்டு விசுவாசித்தனால தான் 40 வருஷமா மாறிட்டு. ये जो जो अद्भुत मिला, चमत्कार मिला, वो देखते के विश्वास किया,
इसलिए 40 वर्ष बन गए। உங்களுடைய உபத்திரத்தை சீக்கிரத்தை நீங்கணுமா? तुम्हारा क्या, तुम्हारा उपद्रव जल्दी दूर होना क्या? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த இயேசுவை நீ விசுவாசிக்கிறாய்? आवे जो मरे हुए में से जिलाया उस परमेश्वर पर तू विश्वास करता। அந்த காணாத விலையை நோக்கி பார். आवे इसलिए अनदेखी उनके ओर விசுவாசத்தை துவக்கின விசுவாசத்தை முடிக்கிறமாக அவரை நோக்கி பார். जो तुम्हारा विश्वास के करता है और जो तुम्हारा विश्वास को सिद्ध भी करता उनके ओर थाको। நம்ம என்ன காண்கிறதை நோக்கி பார்க்கிறோம். हम क्या करता है, देखी वस्तुओं पर दृष्टि करता। हालेलुया। हालेलुया। नजर के सामने जिगर के बा அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறான். ஹalleluya. ऐसे एक गीत है। இங்க கவனிங்க. हालेलुया। எல்லாம் முன்னால நமக்கு வைக்கணுங்க எல்லாரும். हमको कैसे मालूम है, सब हमारे आगे रखना, முன்னால வைக்கணும். आगे रखने का। இங்க பாருங்க, காண்கின்றது அனித்தியம், हमें देखी हुई वस्तु अनित्य है, காணாதவையோ நித்தியம். अनदेखी हुई वस्तु नित्य। நீ காணாததை நம்புவதுக்கு பேர் தான் விசுவாசம். जो अनदेखी उस यहोवा पर तू विश्वास करता वही विश्वास है। எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். इब्रानी की पत्री 11वां अध्याय 1 वचन। விசுவாசமானது நம்பப்படின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. अब विश्वास आशा की हुई वस्तुओं का निश्चय और अनदेखी वस्तुओं का प्रमाण है। இங்க பாருங்க, காணாதத ஆபிரகாம் ஒரு அடி நிலம் இல்லாத போது அவன் காணாத விசுவாசித்து வந்தான். आमीन। अब्राहम के लिए एक सुत जमीन भी नहीं था, वो अनदेखी ईश्वर पर विश्वास रखे आया। அப்படித்தான் வேதம் சொல்கிறது. ऐसे शास्त्र कहता। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது और अब्राहम के बारे में வாசிக்குவது ஒரு அடி நிலம் இல்லாத போது अब्राहम के लिए एक सुत जमीन नहीं था, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ऐसे शास्त्र कहता है। அங்கே வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரமா இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம், प्रेरितों के काम 7वां अध्याय, அவன் வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். 3 वचन से पढ़ेंगे। உன் தேசத்தை உன் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு வா என்றார். आमीन। तू अपने देश और अपने कुटुंब से निकलकर उस देश में जा जिसे मैं तुझे दिखाऊंगा। அப்பொழுது அவன் கல்தேய தேசத்தை விட புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுக்கு தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்தை அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். आमीन। तब वह कश्तियों के देश से निकलकर आरान में जा बसा। उसके पिता की मृत्यु के बाद परमेश्वर ने उसको वहाँ से इस देश में लाकर बसाया जिसमें अब तुम बसते हो। அந்த தேசத்தில் ஒரு அடி நிலத்தையாகலும் அவனுக்கு காணியாட்சியாக கொடாம இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாத இருக்கும்போது உனக்கு உன் பின்வரும் உன் சந்ததிக்கு இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு பண்ணினார். और उसको कुछ मीरास वरन बैर रखने के पर भी उसमें जगह न दी, परंतु प्रतिज्ञा की मैं ये देश तेरे और तेरे बाद तेरे वंश के हाथ कर दूंगा। यद्यपि उस समय उसके कोई पुत्र भी ना था। ஒரு அடி நிலம் இல்லை, उसको पैर रखने के लिए जगह नहीं था, அவனுக்கு பிள்ளை இல்லாத இருக்கும்போது उसको पुत्र भी नहीं था, பிள்ளையும் இல்லை, पुत्र भी नहीं, ஒரு அடி நிலமும் இல்லை. में उसको पैर रखने के लिए ஆனா जगह भी தேவன் नहीं। பெருசா பேசுறாரு. लेकिन परमेश्वर बड़े बड़े बात உனக்கு பின்வரும் சந்ததிக்கு இதை சுதந்திரமாக தருவேன். मैं तेरा और तेरे वंश को ये पूरा जमीन। அவனுக்கு பிள்ளையே இல்லை, அவனுக்கு எங்க சந்ததி வரும்? अब्राहम को पुत्र नहीं है, फिर उनका संतान कैसे मिलेगा? காணாததை நம்புவது பேர் தான் விசுவாசம். हाँ, जो अनदेखी ऊपर हम रखता है वो ही विश्वास அதுதான் है। விசுவாசத்தின் தகப்பன். इसलिए अब्राहम विश्वास के पिता। தேசத்தை விட்டு இனத்தை விட்டு வீட்டை விட்டு நான் காண்பி தேசத்துக்கு போ. आमीन। परमेश्वर ने कहा देश कुटुंब जात सब कुछ छोड़ के मैं जो दिखाऊंगा उस देश में चले जा। எதுக்கு போன்னு சொல்றாரு? ஒண்ணுமே இல்லை, நான் எப்படி போவேன்? आमीन। क्यों परमेश्वर से कहता मेरे पास तो कुछ भी नहीं, कैसे ஏதாவது जाऊं? கண்டா தானே போக முடியும்? कुछ भी मेरे हाथ में देगा तो मैं செழிப்பை जाऊंगा। கண்டா தானே போக முடியும்? मैं हरियाली देखेगा तो मैं जाऊंगा, அப்படிதானே போக முடியும்? हरियाली मिलेगा तो जाऊंगा। ஒண்ணுமே இல்லாம நான் எப்படி போக முடியும்? कुछ भी ना मैं कैसे जाऊं? எனக்கு பிள்ளை இல்ல, मुझे पुत्र नहीं, அந்த தேசத்தை எனக்கு ஒண்ணும் கிடையாது. वो देश में मुझे कुछ नहीं, ஆனா அவன் போனான். लेकिन वो गया। அதுதாங்க விசுவாசம். वो ही विश्वास। எங்களெல்லாம் அழைக்கும் போது ஒண்ணும் கிடையாது. हमें भी जब बुलाया तब कुछ नहीं था। இந்த வார்த்தையை காணாதத விசுவாசித்தங்க. हमें जो वचन जो अनदेखी उस पर विश्वास। வேலை கிடைச்சும் काम मिलने पर भी கர்த்தருடைய சத்தத்தை கேட்டனால, यहोवा का आवाज को सुना, தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசித்தனால परमेश्वर को वचन पर विश्वास என் रखा। வேதம் பொய்யல என்று சொல்லுது. आमीन। मेरा शास्त्र कहता है झूठ नहीं। காணாததை நம்பி
अनदेखी वस्तु पर विश्वास रख காணாததை நோக்கி நானாம் புறப்பட்டேன். अनदेखी वस्तु की ओर में निकल आया. ஊழியத்துக்கு வரும்போது जब मैं सेवा में आया तभी ஒண்ணுமே இல்ல, कुछ नहीं था, ஒரு பைபிள் இருந்துச்சு. केवल एक बाइबल था. ஹல்லேலூயா. हालेलुया. 2 ரூபா இருந்துச்சு. போன் பண்ணி கீ கீ கீன்னு சவுண்ட் போச்சு, அதோட முடிஞ்சது பீசியம். 2 रुपया सिक्का रखा था, वो भी फोन करके वो भी की आवाज आया, बस खत्म. தேவன் அதை நிரூபித்து காமிக்க சொன்னேன். ஒரு இடத்துல அதை அப்படியே காண்பித்தார். போன் பண்ண அப்படியே நிரூபிச்சார். मैंने परमेश्वर से पूछा, मुझे आप साबित करके दिखाना. वैसे मैं जाके एक जगह पर फोन किया, वैसे प्रभु साबित भी किया. ஹல்லேலூயா. हालेलुया. என்னோட அழைப்பை உறுதிப்படுத்திட்டேன். फिर मैं अपने बुलाहट को स्थिर कर दिया. அழைக்கப்படும் போது வெறும் கைதான். जब मुझे बुलाया तब मैं छूछे हाथ, ஒன்றும் இல்லை, कुछ नहीं था, பேச தெரியாது, बात करने नहीं आता था பிரசங்கம் பண்ண தெரியாது. और वचन देने नहीं आता. இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, அழைக்கப்படும் போது जब बुलाहट, பாட தெரியாது, गीत गाने नहीं आता, ஆராதிக்க தெரியாது, आराधना करने नहीं आता, ஆனால் என்னை அழைப்பு परंतु प्रभु मुझे बुलाया. அழைப்பு நிச்சயத்தை அடைஞ்சேன். मैं बुलाहट की स्थिर पाया. காணாதவைகளை अनदेखी हुई वस्तु நோக்கி இருக்கிற எனக்கு आवे और देखता मुझे. அதி சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான காரியம், ये उपद्रव உபத்திரம் லேசாயிரும். ये उपद्रव मेरे लिए जल्दी दूर हो जाएगा. பல பேர் சொன்னாங்க, வாலிபத்தை வீணாக போயிட்டியே. और कई लोग कहा तो अपने जवान को इतना नष्ट எத்தனை कर பேர் दिया. சம்பாத்தியம் பண்றாங்க. कितने लोग अच्छा कमाता எங்க है. அப்பா காரி முகத்துல தூண்டு और मेरे पप्पा मेरे मुंह में ऐसे थूका है. வெக்கம் இருக்காலும் காரி முகத்துல துப்புனா. ये तुझे शर्म नहीं क्या वैसे थूका. எத்தனை பேர் வேலைக்கு வெளிநாட்டு கப்பலுக்கு போயிட்டு இருக்கிறான், உனக்கு இருந்தும் போக மாட்டேங்கிறியே. कितने भाई लोग बाहर गांव में जहाज में काम पे जा रहे, तू क्यों नहीं जा रहा है. எல்லாம் டாலர் பேமெண்ட் சம்பாதிச்சுட்டு வரான். सब डॉलर करके लेकर आ रहा, कमा के சம்பாதிச்சு வீட்டை கட்டுறான், सब कमाता, अपने घर बनाता, எல்லாத்தையும் செய்யறான். सब कुछ करता है. ஆனால் எனக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? परंतु मेरे अंदर क्या था? காணாதவைகளை நோக்கி இருந்தேன், अनदेखी वस्तुओं पर मेरा विश्वास, வார்த்தையை நோக்கி இருந்தேன். ये वचन के ओर था. விசுவாசத்தை துவக்கிறவன் முடிக்கிறவனை நோக்கியே இருக்கவனுக்கு जो தான் विश्वास के करता और जो सिद्ध करने वाला उनके ओर ताकता था. அந்த உபத்திரத்தை நீக்குவதற்கு லேசான காரியமாக மாற்ற क्योंकि जो उपद्रव वो शीघ्र से दूर होने के இந்த लिए விசுவாசத்தை எனக்கு கற்று தந்தார். ये विश्वास को प्रभु मुझे दिया, கிருபையை தந்தார். अनुग्रह को दिया. எனக்கு தந்து பெற்றுக்கொண்டது கிருபை. मैं जो पाया अनुग्रह. ஹல்லேலூயா. हालेलुया. லேசான காரியமாக மாற்ற हल्का सा मुझे किया है. பிரசங்கம் பண்றது ரொம்ப கடினம் இல்லை. जो संदेश देता वो कठिन नहीं. எதை வாசித்தாலும் வெளிப்பாடு கிடைக்கும். अभी कुछ भी पढ़ेगा तो मुझे प्रकटीकरण எதை मिलता. படித்து எதை பிரசங்கம் பண்றதுக்கு நேரம் தான் வேணும். हमें संदेश देने के लिए अभी केवल समय தேவனுடைய चाहिए. வார்த்தையை இலகுவாக புரிந்து கொள்றதுக்கு எனக்கு கிருபை தந்தார். प्रभु ऐसे मुझे अनुग्रह दिया, परमेश्वर का हर एक वचन को मैं हल्का से समझ पाता. லேசாக மாற்றிடுவார். बहुत हल्का कर देता. ஹல்லேலூயா. हालेलुया. ரொம்ப லேசாக, बहुत हल्का. அதுக்கு லேசான காரியமாக மாற்றன்னு சொன்னா, परमेश्वर ऐसे हल्का सा हमें बदलने के लिए. இதுதான் என்னுடைய சொத்து. यही मेरा धन அந்த दौलत है. சொத்தை நான் சொத்தை உரிமையாக நான் எடுத்து கொடுக்க அனுபவிக்கிறேங்க எனக்கு ஒண்ணும் இல்லை. लेकिन यही मेरा धन दौलत है, लेकिन इससे मैं निकाल कर देने के लिए मेरे पास कुछ எனக்கு नहीं, தெரியாது, ஒண்ணும் தெரியாது. मुझे नहीं आता था कुछ. அப்ப அந்த உபத்திரத்தை उस उपद्रव நம்ம को லேசாக மாற்றினார். अति शीघ्र प्रभु அது बदला. எப்படி தருமா? कैसे बदला मालूम? காணாதவைகளை நோக்கி வந்தவன், मेरा दृष्टि अनदेखी वस्तु पर அந்த வார்த்தையை நோக்கி வந்தவன். उस वचन के ओर में आया. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த சிருஷ்டியை எப்படி உண்டாக்கினார்? इस सृष्टि को वो कैसे बनाया? வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है. அந்த எபிரேயர்கள் நிருபம் इब्रानी के पत्र 11ஆம் அதிகாரம் 11 3வது வசனத்தை வாசிக்கலாம். तीसरा वचन. எபிரேயர் 11:3 इब्रानी 11 விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுறவைகள் தோன்றப்படுவதால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். विश्वास ही से हम जान जाते हैं कि सारी सृष्टि की रचना परमेश्वर के वचन के द्वारा हुई है, पर यह नहीं कि जो कुछ देखने में आता है वह देखी हुई वस्तुओं से बना हो. தேவனுடைய வார்த்தையினால தான் உண்டாக்கப்பட்டுச்சு. आमीन. सारी सृष्टि परमेश्वर अपने वचन से இந்த बना है. அனித்தியத்தை, நீ காணக்கூடிய அனித்தியத்தை அதையே போய் பின்தொடர்ந்துக்கிட்டு அதையே நோக்கி பார்க்காத. इसलिए तू ये देखी वस्तुओं के पीछे मत पड़ो. மாறிட்டே இருக்குங்க. वो बदलते रहेगा. இங்க பாருங்க, புதுசு புதுசா மாறிட்டே இருக்கும். नए नए अनुभव में बदलते जाते. ஹல்லேலூயா. हालेलुया. ரெக்கார்ட் பண்றதுக்கு எனக்கு பல பேர் வெளிநாட்டுல இருந்து பல பேர் பல விதமா வாங்கிட்டு வந்திருக்காங்க. हाँ, मुझे वचन को रिकॉर्ड करने के लिए बाहर गांव से कई लोग कई प्रकार का दे दिया. சின்ன சின்ன இவ்வளங்கான
சின்ன கேசட் போட்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு கொண்டு एक வந்தாங்க. छोटा सा कैसेट डाल के रिकॉर्ड करने वाला அப்புறம் मिला। வாக்மேன் கொண்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு फिर தந்தாங்க उसके बाद செய்தியை. वॉकमैन के द्वारा रिकॉर्ड, அப்புறம் சின்ன இவளங்கான இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டர் தந்தாங்க. और एक छोटा सा वॉइस रिकॉर्डर मिला। இப்படி பலது தந்திருக்காங்க. ऐसे कई लोग दिया। பேஜர் பேஜர் காலம் முடிஞ்சிட்டு, बेजर का समय हो चुका, இப்படி எத்தனையோ காலங்கள் பலவிதமான காலங்கள் இருக்கு. ऐसे कई समय। ஏன்னா இப்பவும் அந்த பேஜர் பழைய பேஜர் இருக்குது. अभी भी मेरे पास वो पुराना बेजर है। காலங்களுக்கு ஏற்ற டெக்னாலஜி மாறிட்டே இருக்குது. समय के अनुसार विज्ञान टेक्नोलॉजी बदलते जाता है। போன் டெலிஃபோன் இப்போ வயர் இல்லாத போன். अब वायर बिना फोन है। நான் 1997 அப்போ ஃபோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2403816 இப்படி ஒரு நம்பரில் டெலிஃபோன் நம்பர் MTNL நம்பர் வச்சுருந்தேன் நான். मैं 1997 में उन दिनों में फ़ोन का कनेक्शन मिलता बहुत ये था, नुकसान मुश्किल था। उसी समय में ये नंबर में एक फ़ोन रखा था। அதில் ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணனா ஒருத்தர் வீட்டில் போய் ஃபோன் பண்ணணும், போன வரைக்கும் காத்திருக்கணும். पहले ऐसे जमाना था, फोन करने के लिए एक जगह पर जाना, उसके घर पे हम पाठ होते रहना। மாறி போச்சு. இப்போ எங்கேயாவது अभी सब बदल गया। எங்கேயாவது இப்போ இங்கே ஏதாவது அந்த டெலிஃபோன் வயர் பாடப்படுறதா இல்லை. अभी कहाँ भी हम वो टेलीफोन को वायर देख सकते क्या? எல்லாம் மாறி போகிறது. सब बदल गया। ஹல்லேலூயா. हालेलुया। பழைய பொருட்கள்லாம் மாறி போகுது. இப்போ எல்லாம் செல்போனே வந்து இப்போ பழைய ஜாமான் எடுக்கிறவன் சுற்றி இருக்கான். பழைய நேற்று கூட சத்தம் கெடுத்து செல்போன் பழைய ஃபோன் போனுங்க. और पुराना सेल फोन होता तो दीजिए करके कल भी माइक में अनाउंस करके जा रहा था। ईएम தாளைக்கு பேரிச்சம்பழம் கொடுக்குற மாதிரி இப்போ அவன் போனை எடுத்துக்கிட்டு இருக்கான். पहले और कुछ चीजों के लिए कुछ दिया था, लेकिन अभी फोन को मांग रहा। எல்லாம் புதுசா வந்துட்டு இருக்கு. सब नए। ஹல்லேலூயா. हालेलुया। உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். संसार बदलते அதுக்கு रहेगा, பின்னால போக வேண்டாம். तो संसार के पीछे मत जा। இங்க கவனிக்க வேண்டிய எல்லாம் எதற்கு பின்னால போக तो வேண்டும்? किसके पीछे जाना? எது மாறினாலுங்க कुछ भी बदलेगा, வார்த்தை மாறவே மாறாது. लेकिन ये वचन कभी ना बदलता। எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. बाकी सब बदलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। மாறிக்கொண்டே இருக்கிறது. बदलते रहता। பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் சொல்றாங்க. बच्चे लोग के लिए स्कूल में एक फंक्शन था, ட்ரெஸ் எடுக்க போனோம். कपड़ा लेने गए। என்ன வேணும்னு சொன்னா டேவிட்லாம் ஏற்கனவே நெட்ல லோட் பண்ணி பேண்ட் எல்லாம் கிளியரா செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். डेविड वहाँ जाने से पहले नेट में सब कुछ देख के सब सेलेक्ट करके रखा था। நாங்க நம்ம போட்ட வாலிப நாட்டில் போட்ட பேரலல் பேக்கி, मैं जो जवान में उपयोग किया पैरेलल बैगी அல்ல பேக்கி பேக்கி बैगी बैगी। நம்ம பார்த்த உடனே இது நம்ம போட்ட பேரலல் பேக்கி இல்ல. मैंने वो फोटो को देखा, अच्छा ये तो मैं जवान में पहना நாங்க था। இதை விட மோசமான பேரலல் பேக்கி हम போட்டோம். इससे अधिक भयानक हम लोग पहन। ஹல்லேலூயா. हालेलुया। அங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, அப்ப எல்லாமே மாறுது. பழைய பேஷன் புதுசா வருது, புதுசு பழசா இருக்கு. जो पुराना फैशन है वो नया बन जाता, जो नया है वो पुराना बन மாறிட்டே இருக்குங்க. बदलता। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க கவனிங்க, மாறுது. எல்லாம் உலகத்திலே மாறிக்கொண்டே இருக்கிறது. इस संसार में सब कुछ அதை உண்டாக்கினவர் அவர். जो बनाया सृष्टि किया நீ அவரை பிடிக்காம இந்த உலகத்துல போய் நீ நம்பி அதை போய் அதை நோக்கி பார்க்க வேண்டாம். जो सृजनहार है उनको पकड़ना, वो सृष्टि को नहीं। நீ அதை நோக்கி பார். तो उसके ओर ताको। அவர் ஒருவர் தான் மாறாதவர். केवल वो ही कभी न बदलता। வாசிக்கலாம். சங்கீதம் 102 அதிகாரம். भजन संगीता 102। சங்கீத புத்தகம் 102 அதிகாரம். भजन संगीता 102 25, 26 27 வசனங்களை வாசிக்கலாம். 25, 26 और 27। நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தில் கிரியாயிருக்கிறது. आदि में तूने पृथ्वी की नींव डाली और आकाश तेरे हाथों का बनाया हुआ है। அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவையெல்லாம் வஸ்திரம் போல் பழமையா போகும், அவைகள் ஒரு சால்வை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறி போகும். वो तो नष्ट होगा परंतु तू बना रहेगा, और वह सब कपड़े के समान पुराना हो जाएगा, तो उसको वस्त्र के समान बदलेगा और वह बदल जाएगा। நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. परंतु तो वही है और तेरे वर्षों का अंत नहीं होने का। எல்லாம் மாறி போங்க. सब कुछ बदलेगा। ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு விதமாக வந்து கொண்டிருக்கு. और एक समय में हर प्रकार का आता है, எல்லாம் மாறி போகும். सब बदल जाएगा। இந்த வார்த்தையை நோக்கி பார். तो ये वचन के ओर ताको, அதுதான் ஒன்று மாறாதது. वही बदलता नहीं, எல்லாம் மாறி போகும். बाकी सब बदलेगा। அது ஒன்றுதான் மாறாதது. केवल वो ही बदलता नहीं। கர்த்தர் ஒருவரே மாறாதவர். आमीन। केवल यहोवा ही बदलता नहीं। வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है 1 சாமுவேல் புத்தகம்
पहला सामुएल की पुस्तक 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय 29வது வசனத்தை வாசிக்கலாம். पहला सामुएल की पुस्तक 15वां अध्याय में 29 இஸ்ரவேலின் ஜெயபாலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றான். और जो इसराइल का बलमूल है वो न तो झूठ बोलता और न पछताता है, क्योंकि वह मनुष्य नहीं की पछताए. இஸ்ரவேலின் ஜெயபாலமானவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, इसराइल का बलमूल है वह न झूठ தாம் बोलता சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை, और जो वो कहता उस पर न पछता. மனமாற அவர் மனுஷன் அல்ல. वो मनुष्य नहीं है कि இது पछताए. யார் சொல்றா? தீர்க்கதரிசி சாமுவேல் ये சொல்றார். कौन कहता है? पशुतक्ता सामुएल. 1 சாமுவேல் 15 verse 29. पहला सामुएल 15वां अध्याय में 29 அவர் மாறாதவர். वो बदलता नहीं. அவர் சொல்லிட்டு ஒரு நேரத்துக்கு தக்கதாக பேச மாட்டாருங்க. वो जो कहता है भी समय के अनुसार बदलने அவர் वाला, மனஸ்தாபப்பட மாட்டார். वो मन भी पछताता नहीं. நாம் என்ன செய்றோம்? हम क्या करता? ஹalleluya. हालेलुया. அவர் மாறுவார்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். हम सोच रहा है परमेश्वर बदलेगा. அவர்தான் மாறாதவர். वो बदल देगा नहीं, இங்க கவனிங்க, நாம் தான் மாறி போகணும். हमें बदलना. இப்ப என்ன தெரியுமா நடக்குது? लेकिन आजकल क्या होता? போதர்களை மாத்திக்கிற சொல்றார்கள். में जो शिक्षक लोग है उन लोग को कहता तुम लोग बदल இப்ப जाओ. எல்லாம் பிள்ளைகள் மாறண்டா தகப்பன் தான் மாறிக்கிற வேண்டியதா இருக்கு. आजकल बच्चों लोग नहीं बदलेगा तो पिता बदलना पड़ता. இப்ப யாரு பிள்ளைக்காக தகப்பன் மாறிக்கிறான், हर एक बच्चों के लिए अपने अपने पिता अपने को बदलता. பிள்ளைகளுக்காக ஸ்கூல் டீச்சர்ஸ் மாறிக்கிறாங்க. बच्चों लोग के लिए स्कूल में टीचर्स लोग बदलता. ஆனால் தேவன் மாறாதவர். परंतु परमेश्वर बदलेगा नहीं. அவருடைய தன்மை மாறாதது. उनका वो जो गुण है वो ना बदलता. மாறாதவர் இருக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? वो क्यों ऐसे कहा मैं यहोवा में ना बदलता? அவருடைய நித்திய தன்மையை வலியுறுத்தி காண்பிக்கிறார். वो अपने नित्य गुण को साबित करके दिखा அந்த रहा है. தன்மையை வலியுறுத்தி காண்பிக்கிறது वो இருக்கிறார். नित्य गुण को वो साबित करता है, அவர் इसीलिए மாறவே மாட்டார். वो कभी ना बदलेगा. அவர் மனஸ்தாபப்பட மாட்டார். वो அவர் मन भी पछताने वाला नहीं. நாம் தான் மாறண்டுங்க. हम भी बदलना. அந்த மல்கியா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும் திரும்ப. मलाकी மல்கியாவின் புத்தகம் 3 அதிகாரம் अध्याय. வாசிப்போம். மல்கியா 3 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். मलाकी 3 अध्याय 9. நான் கர்த்தர், நான் மாறாதோ ஆகியால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. क्योंकि मैं यहोवा बदलता नहीं, इसी कारण ये याकूब के संतान तुम नष्ट नहीं हुई. நீங்கள் உங்கள் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். अपने पुरखाओं के दिनों से तुम लोग मेरी विधियों से अटते आए हो என்னிடத்தில் திரும்புங்கள், और उनका पालन नहीं करते. तुम அப்பொழுது मेरी ओर உங்களிடத்தில் फिरो, திரும்புவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். तुम मेरी ओर फिरो तब मैं भी तुम्हारे ஏங்க, ओर நீங்க फिरूंगा. திரும்புங்க, நான் உங்க பக்கத்துல திரும்புவேங்கிறான். आमीन. यहोवा कहता तुम मेरी ओर फिरो, मैं भी என்னிடத்தில் तुम्हारी ओर, திரும்புங்கள், तुम मेरी ओर फिरो அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன். तब मैं भी तुम्हारी ओर फिरूंगा. இவன் திரும்பாம ये फिर था नहीं, அவர் மாறாதவர். वो तो बदलता नहीं. அவருடைய நித்திய தன்மை உள்ள அந்த வலியுறுத்தி சொல்கிறார், நான் மாறாதவர் சொல்லி. वो अपने नित्य गुण से कहता मैं बदलता नहीं, தேவனை மாற சொல்கிறார்கள். लेकिन लोग कहता है ये परमेश्वर आप बदल जा. அவர் தான் உங்களுக்காக லெகுவாக அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் மார்புல இருந்த அந்த இயேசுவை இந்த பூமியில அனுப்பி தந்துட்டாரா? हमें वो तो तुम्हारा ये उपद्रव को हल्का करने के लिए उनके जो सीने पर था वो पुत्र को तुम्हारे लिए इस पृथ्वी में भेजा. அதனால தான் மனம் திரும்புங்கள் என்று பரலோராஜ்யம் மனம் திரும்புங்கள் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए स्वर्ग राज्य के बारे में वचन कहता मन फिरो स्वर्ग राज्य निकट है. அவர் பிராக்டிக்கலாக அவர் மாறாதவர்ங்கிறதை நிரூபித்து காமிச்சார் இயேசுவை கொண்டு. हमें वो ऐसे प्रैक्टिकली साबित करके दिखा यीशु के द्वारा. நியாயப்பிரமாணத்தை அழிக்கல, நிறைவேற்றியே வந்தேன்னு சொன்னார். व्यवस्था को लोप करने के लिए नहीं, पूरा करने के लिए आया. நாம் மாறாதவர் அவர், நாம் அவரிடத்துல திரும்ப வேண்டும். आमीन. वो बदलेगा नहीं, इसलिए हम बदल के उसको और फेरना. நாம் திரும்புவோம், அவரும் திரும்புவார். हम भी उनके ओर फेरेंगे, वो भी हमारे ओर. 40 வருஷம் திரும்பாம 40 साल वो फेरा नहीं, இவன் திரும்பல. ये मन नहीं फिरा.
40 வருஷமா திரும்பாம முரட்டாட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். 40 वर्ष ये लोग अठीली लोग थे. வணங்கா கழுத்துள்ளா இருந்தார்கள். ये अठीली लोग थे. ஹல்லேலூயா. हालेलुया. அவன்தான் உங்கள் நிமித்தம் அந்த கானானை நான் தரல. इसलिए परमेश्वर ने कहा जो कानान मैंने दिया तुम्हारे निमित्त नहीं. ஓ நிமித்தமான அந்த கானானை நான் தரல. तुम्हारे निमित्त मैं ये खानान को नहीं. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. अब्राहम इसहाक और याकूब के लिए वादा दिया. இரண்டாவதாக दूसरा அந்த கானானுக்குள்ள वो कानन में துர்க்கிரியல் நடந்து கொண்டிருந்தது. आमीन घृणित काम हुआ था. அதை बुराई का. வெறுத்து அவனை விரட்டிட்டு உன்னை கொண்டு வைக்கணும். उस पर अप्रिय रखकर प्रभु अपने लोगों को ले गया. இதுதான் தேவனுடைய சித்தமா இருந்தது. यही परमेश्वर का इच्छा था. அப்ப இங்க கவனிக்க வேண்டிய இவர்கள் 40 வருஷமா ये लोग 40 वर्ष காண்கின்றதையே போயிட்டு இருக்கிறான். आमीन देखी हुई वस्तुओं पर मन रखा. காணாத தெய்வத்தை நோக்கி பார்க்கவில்லை. अनदेखी परमेश्वर को और नहीं देखा. உங்களுக்கு ஏன் அற்புதம் செய்றார்? तुम्हारे लिए क्यों वो अद्भुत करता है? அந்த அற்புதத்தை எடுத்துக்கிறோம். அந்த அற்புதம் செய்த அந்த காணாதவரை மறந்துரும். आमीन हम अद्भुत को ले लेता है लेकिन जो चमत्कार करता है वो अनदेखी ईश्वर को 40 भूल வருஷமா जाता है. அற்புதம் அடையாளத்தை செய்தார். 40 वर्ष तक प्रभु अद्भुत चमत्कार இயேசு किया. அற்புத அதிசயங்களை செய்தார். यीशु अद्भुत किया चमत्कार किया. நாம் வந்து காண்கின்ற அற்புதத்தை எடுத்துக்கிறோம். लेकिन हम जो देखने वाला वो அந்த चमत्कार को ले அந்த लेता. அற்புதம் செய்தவர் காணாதவரை நோக்கி பார்க்கிறதில்ல. जो चमत्कार करता उस अनदेखी ईश्वर को और नहीं देखता. அவருக்கு நேராக உன் இருதயம் திருப்பப்பட வேண்டும். उनके और तुम्हारा मन फेरना. அப்படி திருப்பப்பட்டன்னு சொன்னா ऐसे तुम्हारा मन फेरेगा உங்கள் तो உபத்திரம் சீக்கிரமாக நீங்கி போகும். तुम्हारा ये दुख अति शीघ्र दूर हो जाए. நாம் திரும்புவதற்கு தயாரா இல்ல. हम फिराने के लिए तैयार नहीं. அவர் மாறாதவர். वो बदलता नहीं. நீங்கள் திரும்புங்கள் அவர் திரும்புவாய்ன்னு சொல்றார். तुम उसके ओर फिरो वो भी तुम्हारे ओर. நாம் எப்பவுமே வந்து நாம் மாற மாட்டோம், அவர் தான் மாறி வரணும்னு நினைக்கிறோம். लेकिन हम हमेशा सोच रहे मैं कभी ना बदलूंगा वो ही बदलना. சபை இன்றைக்கு மாற மாட்டேங்கிறது, அவர் தான் நம்ம மாறணும்னு சொல்றாங்க. आमीन. कलीसिया भी कहता हम कभी नहीं बदलेंगे वो ही बदलना. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் உங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்க செய்ய முடியும். वो तुम्हारे लिए गए विषय को बदल के दे सकता. உங்கள் வாழ்க்கையில तुम्हारी जिंदगी நடக்கக்கூடிய காரியங்களை जो होने वाली बात हो அதி சீக்கிரத்திலே நீங்கள் படுகிற உபத்திரத்தை மாற்றி ஒரு அதிக கனமகிமையை தர முடியும். जो तुम्हारा उपद्रव है वो अति शीघ्र को दूर करके एक बड़ी आदर के काम तुम्हारे लिए करेगा. ஆனால் நாம் காண்கின்றதையே நோக்கி பார்க்கிறோம். परंतु हमारा दृष्टि देखी हुई वस्तु. அப்போஸ்தலன் பவுல் அதை இப்படியாக வலியுறுத்தி எழுதி இருக்கிறார். इसलिए प्रेरित पौलुस ऐसे कहता है. 2 கொரிந்தியருக்கு நிருபம் दूसरा कुरिन्थियों को पत्री 4 அதிகாரம் 17 वचனத்தை மீண்டும் எடுப்போம். 4वां अध्याय 17 वचन. மேலும் காணப்படுறவர்களை அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கடமையுமே உண்டாக்குகிறது. क्योंकि हमारा पल भर का हल्का सा क्लेश हमारे लिए बहुत की महत्वपूर्ण और आनंद महिमा उत्पन्न करता जाता है. காணப்படுறவர்கள் அநித்தியமானவர்கள், காணப்படாதவர்கள் நித்தியமானவர்கள். और हम तो देखी हुई वस्तुओं का नहीं परंतु अनदेखी वस्तुओं को देखते रहते हैं. क्योंकि देखी हुई वस्तुओं थोड़ी ही दिन की है परंतु अनदेखी वस्तुएं सदा बनी रहती. காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு हमें जो अनदेखी वस्तुओं पर दृष्टि करता हमारे அதி लिए சீக்கிரத்தில पल भर का உங்கள் हल्का सा क्लेश காரியங்கள் அதி சீக்கிரத்திலே நீங்கக்கூடிய உபத்திரங்கள் आमें तुम्हारा उपद्रव अति शीघ्र दूर हो உங்களை जाए. லேசாக மாற்றுவார். आमें हल्का सा हो जाएगा. இங்க உங்களை லேசாக மாற்றிடுவார். तुम्हारा उपद्रव हल्का सा हो நீங்கள் படக்கூடிய பாடுகளெல்லாம் லேசா जाए. மாற்றி तुम्हारे जो दुख है बोझ है सब हल्का सा हो जाए. ரொம்ப லேசாக மாறி बहुत हल्का सा. உங்கள் காரியங்களை லேசாக ஈஸியா மாத்திடுவார். तुम्हारे सारे कामों को भी ऐसे ही சில करेगा. விஷயங்களை பார்த்தா ரொம்ப லேசா மாற்றுவார். कई विषय को हम देखने में ऐसे हल्का सा हो நான் जाए. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஜீவியத்தை நான் பார்க்க ரொம்ப லேசா மாற்றுவார். मेरी जिंदगी में ऐसे मैं देखता हूँ हल्का सा हो जाता ரொம்ப சாதாரணமாக நடக்குங்க. आसान से हो जाता லேசாக மாற்றிடுவார். हल्का सा हो जाता. பெரிய கடினமாக தெரியலாம், वो देखने में बहुत कठिन दिखेगा அதை லேசா மாற்றிடுவார். लेकिन प्रभु हल्का कर. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? அந்த காணாததை நோக்கி பார்.
आमीन। अनदेखी हुई वस्तुओं அந்த पर ध्यान रख। தந்தவரை நோக்கி பார், जो दिया उस सृजनहार को அற்புதம் செய்தவரை நோக்கி பார். जो अद्भुत किया उनके ओर ताको। அதுதான் விசுவாசம். वो ही विश्वास। மரித்தோடு உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த தேவனை நோக்கி பார். आमीन। जो मरे हुए में से जिलाया गया उस ईश्वर को ओर ताको। எவ்வளவு பெரிய அதிசயம் அது! वो कितने बड़ी இந்த உலகத்துல அப்படி நடக்கவே இல்லை. इस जगत में ऐसे कभी नहीं हुआ। மரித்தோரிருந்து உயிரோடு இருப்ப அந்த தேவன் மேல், அந்த காணாத தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கை வைங்க. जो मरे हुए में से जिलाया उस अनदेखी ईश्वर पर तुम विश्वास रखो। அப்ப அவருக்கு நேராக திரும்புவோம். उनके ओर फिरो। நாம் அவருக்கு நேராக திரும்பாம हम उस ईश्वर को ओर फिरता ही नहीं, அவரை நமக்கு திரும்பணும்னு சொல்றோம். लेकिन हम कहता हो हमारे ओर फेरना। இதுதான் ப்ராப்ளம்ங்க. यही ஹalleluya. यही मुश्किल है। ஜட்ஜ திரும்ப சொல்றோம், நாம் அவரிடத்துல திரும்பணும். आमीन। जो जज है, जो न्यायी है, उनको हम बोलता है हमारे ओर फेरो। ऐसे नहीं है, हम वो न्याय के ओर फेरना। அப்படித்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ऐसे ही हम कहता है। நியாயம் அந்த நீதியிடமாக திரும்புகிறது. आमीन। जो न्याय है वो धर्म के ओर ஆண்டவருடைய फेरे। சமூகத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில हमारे जीवन में நீங்கள் திரும்புங்கள். तुम फेरो। மல்கியா புத்தகத்துல அப்படித்தான் சொல், நீங்கள் திரும்பினால் நான் திரும்புவேன்னு சொல்லிட்டேன். आमीन। मलाकी पुस्तक में कहता तुम मेरे ओर फिरो, मैं भी तुम्हारे ओर। உபத்திரத்தெல்லாம் லேசாக சீக்கிரமாக மாற்ற போகிறேன். आमीन। तुम्हारा ये उपद्रव भी अति शीघ्र दूर हो जाएगा। அதற்கு தேவை என்ன? उसका क्या जरूरत இங்க है? பாருங்க, இஸ்ரவேல்ல முதல் ராஜா சவுல் ராஜா. इस्राएल का पहले राजा முதல் ராஜா சவுல். पहले राजा साउल। அவனை அபிஷேகம் பண்ணி வச்சது யாரு? தேவன் சொன்னாரு, இந்த அவனை அபிஷேகம் பண்ணி வைன்னு சொன்னாரு. சாமுவேல் அபிஷேகம் பண்ணி வச்சார். उस साउल को पवित्र सामुएल ने अभिषेक किया। அபிஷேகம் அங்கே ராஜாவாக இருக்கிறார். वो राजा बनाया। ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? परंतु परमेश्वर का क्या वचन है? அமலேக்கியர் எகிப்திலிருந்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்தார்கள். जब अमलेकियों ने जो मिस्र देश से लोग आया था इसराइल लोग, तब अमलेकियों उन लोग को रोका था। அதனால இவங்களை நீ முற்றிலுமாக அழிக்கணும்னு சொன்னார். इसलिए यहोवा ने कहा ये अमलेकियों को पूरी रीति से नष्ट कर தேவனுடைய डालना। பிரமாணம் என்ன தெரியுமா? परमेश्वर का क्या व्यवस्था? இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சபத்திலிருந்து வெளியே வராங்க. इजराइल लोग लाल समुद्र से बाहर निकल आया, வெளியே வந்திருக்காங்க. बाहर आया है। எங்க இவங்க சிவந்த சமுத்திரம் வெளியே வந்தாச்சு. लाल समुद्र से बाहर आया। வழிமறித்த ஒரு கூட்டம் வழிமறிக்கிறது. ऐसे एक झुंड उन लोगों को रोका था। அமலேக்கியர்ங்கிற ஒரு கூட்டம் वो வழிமறிக்கிறது. अमलेकी का जात है। பலவீனர்களெல்லாம் வெட்டிட்டான். जो जो निर्बल में था उन लोगों को पीछे से मार डाला। இப்படி எதிராக வந்த ஒரு கூட்டம் वैसे एक झुंड रोक के आया है। வேதத்துல பிரமாணத்துல வாசிக்கிற உபாம புத்தகத்துல व्यवस्था विवरण, எடுத்து வாசிக்கிற உபாம புத்தகம் व्यवस्था विवरण 25ஆம் அதிகாரம் 25वां अध्याय 17வது வசனத்தை வாசிக்கலாம். 17 वचन। எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் எனக்கு எதிராக வந்து स्मरण रख कि जब तुम मिस्र से निकल कर आ रहा था, तब अमालेक ने तुझसे मार्ग में क्या किया? டிட்டோனமி 25:17 எதிராக வந்து நீ இளைத்து விடாய்க்கையில் பின்வருகிற உன் பாளையத்துக்கு பலவினரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. अर्थात उनको परमेश्वर का भय न था, इस कारण उसने जब तो मार्ग में थक्का मांदा था तब तुझ पर चढ़ाई करके जितने निर्बल होने के कारण सबसे पीछे थे उन सबों को मारा। உன் தேவனாய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்திலே சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கியின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம். इसलिए जब तेरा परमेश्वर यहोवा उस देश में जो वह तेरा बाग करके तेरे अधिकार में कर देता है, तुझे चारों ओर के सब शत्रुओं से विश्राम दे, तब अमालेक का नाम धरती पर से मिटा डालना और तुम इस बात को न भूलना। இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்த ஒரு கூட்டம். इस्राएल लोगों को ये लोग रोका था। இதை என்ன சொல்றாரு? ராஜா வாங்கினா இதை செய்யன்னு சொல்றாரு. हाँ, यदि तो राजा हो तो ये काम करना। இங்க இஸ்ரவேல்ல முதல் ராஜா யார்? சவுல் ராஜா. इस्राएल में पहले राजा कौन है? साउल। 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். पहला सामुएल 15 अध्याय में पहला वचन। 1 சாமுவேல் 15:1 பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போது கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். सामुएल ने साउल से कहा, यहोवा ने अपनी प्रजा इस्राएल पर
राज्य करने के लिए तेरा अभिषेक करने को मुझे भेजा था, इसलिए अब यहोवा की बातें सुन ले। சேனையின் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கி அவர்களுக்கு வழிபடுத்திய செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். सेनाओं का यहोवा योग कहता है, मुझे स्मरण है कि अमलेकियों ने इजरायलियों से क्या किया। जब इजरायली मिस्र से आ रहे थे तब उन्होंने मार्ग में उनका सामना किया। இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளும் கொண்டு போட கடவா என்று சொன்னான். इसलिए अब तू जाकर अमलेकियों को मार और जो कुछ उनका है उसे बिना कोमलता किए नष्ट कर। क्या पुरुष, क्या स्त्री, क्या बच्चा, क्या दूध पीता, क्या गाय बैल, क्या भेड़ बकरी, क्या ऊंट, क्या गधा, सबको मार डाल இறக்க வைக்காமல். बिना कोमलता। இங்க பாருங்க, அங்க ஹிந்தியில பினா கோமல்தா. ஹalleluya. हालेलुया। इरक्क வைக்காமல், முற்றிலுமாக இறக்க வைக்காம அழின்ட்டார். बिना कोमलता किए नष्ट कर। இவன் என்ன செய்யறான்? लेकिन ये क्या किया? 9வது வசனத்துல வாசிக்கிறோம். 9वां वचन, என்ன செய்யறது? சவுலும் ஜனங்களும் ஆகாய ஆடுவானை முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவையும் ஆட்டுக்குட்டியின் நலமானவைகளையும் எல்லாத்தையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதைகளையும் சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். परंतु आगाग पर और अच्छी से अच्छी भेड़ बकरियां, गाय बैलों, मोटे पशुओं और मेमनों और जो कुछ अच्छा था उन पर साउल और उसकी प्रजा ने कोमलता की और उन्हें नष्ट करना न चाहा। परंतु जो कुछ तुच्छ और निकम्मा था उसको उन्होंने सत्यानाश किया। ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் வச்சுக்கிட்டாரு, செகண்ட் குவாலிட்டிலாம் அழிச்சிட்டாரு. जो अच्छी से अच्छी वस्तु था रख दिया, முதல் தரமானதெல்லாம் வச்சுக்கிட்டாப்ல. जो पहले लौटा सब रख दिया। நமக்கும் இந்த உலகமான எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது हम भी जो इस दासत्व घर मिस्र नाम ये तो जगत से बाहर आया, நாம் இந்த உலகத்தின் எகிப்தில் அடிமைகளாக இருந்தோம். हम भी ये जगत का मिस्र के दासत्व में था, வர வழியில लेकिन हम भी आने वाले சில रास्ते में சுபாவங்கள் நம்மை வழி பறித்தது. गई इस बार हमें भी ऐसे रोका था। நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். परमेश्वर ने कहा, तुम मुझे नहीं चुना, मैंने तुम्हें चुन लिया। யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். यूहन्ना 15वां अध्याय 16 वचन में, तुम मुझे नहीं चुना, मैंने तुम्हें चुन लिया। ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, रोमियो 5:10 कहता है, கொலோசியர் 1:21 சொல்கிறது, कोलोसियो पहले 21 कहता है, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். हम परमेश्वर के लिए बाहरी थे, நம்முடைய மனது சத்துருவா இருந்தது. हमारे मन शत्रु था। இதெல்லாம் பார்க்காதபடி ये सब परमेश्वर देखा, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். हमें सब देखा बिना प्रभु हमें चुन இரண்டாவது लिया। பாட்டு, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். दूसरे भाग है, तुम उसको चुनना। ராஜாவாக இவனை தெரிந்து கொண்டார். ये साउल को भी राजा बनाया। இரண்டாவது, நீ அவர் சொன்ன வார்த்தையை தெரிந்து கொள்ளணும். दूसरा, ये साउल जो प्रभु कहता वचन को पूरा சில करना। சுபாவங்கள் நம்மை வழிமறித்தது. कई भाव हमें भी रोका, சில ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. पहले और दूसरा। பொண்ணு, हाँ, जो जो पहले பொண்ணு வெள்ளி. सोना और चांदी। இப்ப எல்லா நாடுகளும் தங்கத்தை தான் சேர்த்து வைக்கிறான். இப்போ अभी सारे देशों में सोना का पटोरता, அப்ப வெள்ளி விலை ஏறிட்டு अभी चांदी का भी भाव बढ़ गया। ஒரு பேட்டரி தயாரிச்சிருக்கான், 7 செகண்ட்ல பேட்டரி சார்ஜ் ஆகுது. एक बैटरी बनाएगा तो 7 सेकंड में बैटरी चार्ज होता அதுக்கு है, வெள்ளி தேவைப்படுது. इसलिए चांदी बहुत அதனால मुख्य தான் है। வெள்ளி விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. इसलिए अभी चांदी का भाव भी बहुत बढ़ गया। இங்க கவனிங்க, தங்கமும் வெள்ளியும் பெருசா தான் இருக்கும். सोना और चांदी देखने में ऐसी अच्छी वस्तु है, முதல் தரம் இரண்டாம் தரம் பெருசா தான் वो இருக்கும். पहले लोटा है, अच्छी से அதனால தான் अच्छी இங்க वस्तु பாருங்க, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் எழுதுறார். है। इसलिए लूत की पत्नी पर स्मरण करो, இயேசு சொன்ன வார்த்தை. यीशु ने कहा। அங்கே லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், लूका सुसमाचार 17ஆம் அதிகாரத்துல சொல்றார், लूका 17वां अध्याय, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். लूत की पत्नी पर स्मरण ஏன் रखो। லோத்தின் மனைவியை நினைத்துக் जो கொள்ளுங்கள்? लूत को पत्नी पर स्मरण रखना, அவர் சொல்ல பின்னிட்டு பார்க்காம ஓடுன்னு சொன்னாரு. अब परमेश्वर ने कहा पीछे मुड़ के ஆனா देखना नहीं, பின்னிட்டு भागो। பார்த்து திரும்பி உப்பு தூணா மாறிட்டா. लेकिन मुड़ के देखे नमक का खंबा बन गई। விட்டுட்டு வந்ததெல்லாம் எடுக்க போனா. जो जो वस्तु को छोड़ के आई थी सब அப்போ वस्तु पर எகிப்தின் मन लगा। உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வந்தோம். हम भी ये मिस्र जगत की ये दासत्व से प्रभु हमें இந்த छुड़ाया। உலகத்தின் கோட்பாடு தங்க வெளிலாம் மலி பறிச்சது நம்ம. हम आते समय भी इस जगत का जो जो सोना चांदी हमें भी रोका। இங்க கவனிங்க, பெரிய பாம்பு பழு சர்ப்பம் ஒன்று இருக்கு, ஜாதி. एक बड़ा अजगर है सांप, அல்லேலூயா. हालेलुया। பெரிய சர்ப்பம் என்னது? ஜாதி.
आमीन। एक बड़ा सर्प है, वो क्या இதான் है? जात। சில பேருக்கு அதை சொல்லிட்டா கோபம் வந்துரும். कई लोग को जात को बोलेगा तो சிலருக்கு அதான் முதல்ல இருக்கும், முதல் தரமா இருக்கும். कई लोग को वही पहले लोट, ஜாதி தான் முதல் தரம், जात है पहले लोट, ரெண்டாவதான் மற்றது இயேசுநாதர். दूसरा यीशु, முதல்ல ஜாதி, ரெண்டாவதான் இயேசு. पहले जात दूसरा यीशु, முதல்ல தங்கம், அதுக்கப்புறம் தான் இயேசு. पहले सोना फिर यीशु, முதல்ல வெள்ளி, அதுக்கப்புறம் தான் இயேசு. पहले चांदी फिर यीशु। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு நாளைக்கு அதெல்லாம் உருகி ஓடும். हाँ मैं एक दिन आएगा सब बिगड़ जाएगा। முதல் தரம் இரண்டாம் தரம் உன்னை வழிமறிக்கிறது. तुम्हें भी ऐसे रोकता है पहले लोटा। நம்முடைய சுபாவத்துல சில தரங்கள் வழிமறிக்கிறது. हमारे गुण में भी स्वभाव में அதை भी இறக்க வைக்காம கொல்லுன்னு சொன்னாரு. वो बिना कोमलता से नष्ट कर இவன் என்ன डालना। செய்தான் தெரியுமா? लेकिन साउल क्या किया? முதல் தரத்தை இரண்டாம் தரத்தை வந்தான். पहला और तो अच्छी से अच्छी वस्तु को रख दिया, காணப்படுறவையை நோக்கி இருக்கிறான். वो देखी वस्तुओं पर। இங்க பாருங்க, காணப்படுறவையை நோக்கி இருக்கிறவர்களுக்கு हाँ जो जो ऐसे देखी वस्तुओं पर मन लगा था, அவர் மாறாதவர். वो तुम बदलता नहीं। அவர் மாறாதவர். यहोवा कभी न बदलता। மாறாதவனா என்ன அர்த்தம்? என்ன? कभी न बदलता मतलब அந்த अर्थ क्या? நித்திய தன்மையை வலியுறுத்தி பேசுறதுக்கு பேர் தான் மாறாதவர். वो अपने नित्य गुण को साबित करके बात करता है। காண்கின்றது அனித்தியம், जो जो देखता अनित्य, காணாதவையோ நித்தியம். जो अनदेखी वस्तु होगी நீ नित्य। காண்கிறதை நோக்கி பார்க்கிறது என்ன? तो क्यों देखी वस्तुओं पर मन लगाता? காணாதவையை நோக்கி பாரு. अनदेखियों को அது मन लगाओ, சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். तुम्हारा उपद्रव शीघ्र दूर हो जाएगा। இவனுக்கு உபத்திரத்துல மாட்டிக்கிட்டான். ये उपद्रव में फंस गया ஏன்? காண்கின்றதை நோக்கி பார்த்துட்டான். क्योंकि देखी वस्तु पर யார் मन लगा, காண்கின்றதை நோக்கி பார்த்தனால देखी हुई वस्तु पर मन लगाया, इसलिए தேவன் இவனை ராஜாவாக்கினுக்கு மனஸ்தாபப்பட்டார். परमेश्वर इससे मन पछताए, इनको मैंने राजा 10வது बनाया। வசனத்தில் சொல்கிறார், 10वां वचन, கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சாமுவேலை ராஜாவாக்கினருக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்று சொல்றார். तब यहोवा का यह वचन सामुएल के पास पहुंचा, मैं साउल को राजा बना के पछता था, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். क्योंकि उसने मेरे पीछे चलना छोड़ दिया और मेरी आज्ञाओं को அப்பொழுது पालन नहीं किया। சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் அழுது தேவனை நோக்கி பார்க்கிறான். तब सामुएल का क्रोध भड़का और वह रात पर यहोवा की दोहाई देता रहा। மீண்டும் யாரு? சவுல் ராஜாவை பார்க்க வராரு. वापस साउल से मिलने आया। என்ன நடக்குது? 13வது வசனத்துல 13वां वचन में, சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன்னு சொல்றான். आमीन। सामुएल साउल के पास गया और साउल ने उससे कहा, तुझे यहोवा की ओर से आशीष मिले, मैंने यहोवा की आज्ञा पूरी की। அவருடைய வார்த்தை நிறைவேற்றல, वो वचन को पूरा नहीं ஆனாலும் किया, நிறைவேற்றினேங்கிறான். लेकिन पूरा किया करके कहा। காண்கின்றதை நோக்கி பார்த்துட்டு देखी वस्तुओं पर मन लगा, காணாத வார்த்தையை அவன் நிறைவேற்றல, वो अनदेखी वचन को पूरा नहीं किया, நிறைவேற்றினேன்னு சொல்லுகிறான். वो कहता मैं पूरा किया। சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? सामुएल ने कहा, फिर भेड़ बकरियां का ये मिमियाना और गाय बैलों का ये रंबाना जो मुझे सुनाई देता है, ये क्यों वो क्या हो रहा? அமலேக்கு இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகள் நிலமாடுகளை உடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்பவித்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம். साउल ने कहा, वे तो अमलेकियों के यहाँ से आए हैं, अर्थात प्रजा के लोगों ने अच्छी से अच्छी भेड़ बकरियां और गाय बैलों तेरे स्पर्मी से यहोवा के लिए बलि करने को छोड़ दिया है, और बाकी सबको तो हमने सत्यानाश कर दिया। காண்கின்றதையே தேடிட்டான். ये देखी वस्तु पर मन लगाया। இங்க பாருங்க, காண்கின்றது வேலை அவனை வைத்துட்டு देखी वस्तु के खोज में रखा, அவருக்கு நேராக திரும்பலங்க. ये वो प्रभु के ओर नहीं फिरा। யாரையும் மாத்த பார்க்கறான்? वो किसको बदलने सोचा? தீர்க்கதரிசியை மாத்த பார்க்கறான். भविष्य तक सामुएल को நான் बदलने நிறைவேற்றிட்டேன். सोचा। मैं पूरा किया। ஹல்லேலூயா. என்ன சொல்றான்? क्या कहता है? நான் நிறைவேற்றிட்டேன். मैंने आज्ञा को पूरा। தேவனுடைய வார்த்தையை மாற்ற பார்க்கறான். आमीन। परमेश्वर का आज्ञा को बदलने அதுதான் सोचा। வேத புரட்டு. ओ ये सत्य को ऐसे நாம் उलट தேவன் மாறாதவர், परमेश्वर அவருடைய कभी न வார்த்தை மாறாதது. बदल- उनका वचन कभी न बदल। நாம் வார்த்தைக்கு நேராக திரும்பாதபடிக்கு हम वचन के ओर फेरना, தேவனுடைய வார்த்தையை நாம் மாற்றி அமைச்சுக்கிறோம். लेकिन हम क्या करते? परमेश्वर वचन को हम उलट पलट कर। அங்க வேதம் சொல்றது மல்கியா புத்தகத்திலே வாசிக்கிறோம், मलाकी पुस्तक, நான் மாறாதவர். मैं यहोवा न बदलता हूँ, அங்கே நீ அவரிடத்துல திரும்ப என்று சொல்கிறார். इसलिए तो वो प्रभु மீண்டும் இந்த के ओर- வசனத்தை வாசிக்கலாம். 6வது வசனத்தை, मलाकी 30, நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகியால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. मैं यहोवा मैं नहीं बदलता हूँ, इसी कारण ये याकूब की संतान तो नष्ट की हुई மல்கியா नहीं 3:7 வாசிக்கிறோம், मलाकी 3, நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன். अपने पुरखाओं के दिनों से तुम लोग मेरी विधियों से अटते आए हो। அவரிடத்துல திரும்பணும்னா
हाँ, उसके ओर फेरना। அவர் மாறாதவர் என்றால் அர்த்தம் என்ன? वो बदलता नहीं, अर्थ क्या? நான் நித்திய தன்மை உள்ளதை வலியுறுத்துகிறார் அவர். वो अपने नित्य गुणों को सब நான் மாறாதவர், मैं कभी ना நீ बदलता। என்னிடத்துல திரும்புகிறாரு. तू बदलो, तू मेरे ओर ஆனா फिरो। நாம என்ன நினைக்கிறோம்? लेकिन हम क्या बोलता? நாம் கொஞ்சம் உபதேசத்தை குறைங்க பாஸ்டர்ங்கிறோம். हम बोलता थोड़ा उपदेश को कम करो। இயேசு சொல்றாப்புல கொஞ்சம் உபதேசத்தை குறைங்க, यीशु बोल रहा है उपदेश को थोड़ा कम கொஞ்சம் कीजिए। குறைங்கயா உபதேசத்தை, आइया थोड़ा उपदेश को कम கொஞ்சம் करो। கூட்டம் ஏறியா. आमीन, भीड़ आएगा। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க பாருங்க, அப்பா கொஞ்சம் குறைக்க தான் சொல்றாங்க. அவர் மாறாதவர். वो बदलता है नहीं। சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட அப்படித்தான் வந்து சொன்னாங்க. सामुएल पुस्तक के पास ऐसे कहा, அங்கே அவனோட ராஜ்யபாரம் கிழிக்கப்பட்டு விட்டது. उनका राज्य को फाड़ डाला। இவன் அந்த வார்த்தைக்கு திரும்பாம ये वो वचन के ओर फेरता नहीं, தீர்க்கதரிசியை திரும்ப பார்க்கறான். भविष्यवक्ता को फेरा। அங்கதான் சொன்ன வார்த்தை 1 சாமுவேல் அங்க 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கலாம். पहला सामुएल 15 अध्याय, 15-29 வாசிக்கலாம். पहला सामुएल 15:29। இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்றதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபடுறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல. और जो इस्राएल का बलमूल है वह न तो झूठ बोलता और न पछताता, क्योंकि वह मनुष्य नहीं की पछता है। இவருங்க இவன் ராஜ்யபாரம் கிழிக்கப்பட்டுட்டு इनका राज अभी 2 भाग हो गया। மீண்டும் அவருக்கு பின்னாலே போறாங்க. फिर भी साउल सामुएल के पीछे गया, யாரு? தீர்க்கதரிசி பின்னாலே போறான். भविष्यवक्ता के पीछे गया। இவன் நிறைவேற்றல, ये पूरा नहीं किया, ஆனா அவரை தான் மாற்ற சொல்றான். लेकिन ये कहता है भविष्यवक्ता को आप बदलो। அதுக்கு தான் தேவன் வார்த்தை சொல்கிறாரு, इसलिए परमेश्वर ने कहा, நாம் சொன்னதை மனஸ்தாபடுகிறதில்லை. मैंने जो कहा उस पर मैं नहीं पछताई। எசேக்கியேல் 24:14 வாசிக்கலாம். एजेकियल की पुस्तक 24वां अध्याय 14 वचन. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 24:14 एजेकियल 24:14 வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேறும், நான் இதை செய்வேன், நான் பின்வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபடுவதும் இல்லை, உன் வழிகளுக்கும் உன் செயலுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். मुझे यहोवा ही ने ये कहा है और वह हो जाएगा, मैं ऐसे ही करूंगा। எசேக்கியேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். एजेकियल के पुस्तक 24वां अध्याय, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேறும், நான் இதை செய்வேன், நான் பின்வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபடுவதும் இல்லை. मुझे यहोवा ही ने ये कहा है और वह हो जाएगा, मैं ऐसे ही करूंगा, मैं तुझे न छोड़ूंगा, न तुझ पर तरस खाऊंगा, न पछताऊंगा, तेरे चाल चलन और कामों ही के अनुसार तेरा न्याय किया जाएगा। प्रभु यहोवा की மாறாதவர் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? बदलता नहीं का அவர் अर्थ क्या? பின்வாங்குறதில்லை, वो कभी पीछे हटता அவர் नहीं, தப்ப விடுவதில்லை, वो नहीं அவர் छोड़ेगा, மனஸ்தாபடுவதில்லை. तरस नहीं खाएगा। அதாவது அவர் நித்தியமாக அவரை வலியுறுத்துகிறார், நான் நித்தியமானவர். और मैं मतलब वो साबित करता है मैं नित्य हूँ। ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? पर हम क्या सोचता, அவருக்கு நாம் திரும்பாம அவரை திருப்ப வைக்கிறோம். हम नहीं फेरता, हम उनको ஆகவே बोलता, நாம் திரும்புவோம். हम पहले बदलेंगे। நீ கர்த்தரிடத்திலே திரும்பு, तो पहले प्रभु की ओर நீ फिरो, வார்த்தையிடத்திலே திரும்பு, तो वचन के ओर फिरो, காணாதவங்களை நோக்கி பார், अनदेखी हुई ईश्वर के ओर था, அப்பொழுது உன்னுடைய காரியங்களெல்லாம் லேசாக तब மாற்றுவார். तुम्हारा सारी उपद्रव है நீங்க படுற உபத்திரங்கள் எல்லாம் லேசாக மாற்றுவார். अति शीघ्र तुम्हारा उपद्रव दूर हो உன்னுடைய जाएगा। காரியத்தை லேசாக மாற்ற तेरे முடியும். सारे कामों को प्रभु दूर कर दे। லோத்து लूत திரும்பிட்டான். ओ फिर அல்லேலூயா. हालेलुया। அவன் காண்கின்றதை போக்கி கூடாரம் போட்டான். आमीन। वो पहले थे कि वस्तुओं पर डेरा लगाया, காண்கிறதை நோக்கி பார்த்து செழிப்புக்கு முன்னால கூடாரம் वो போட்டான். अरियाली को देखकर वहां डेरा लगाया, செழிப்புக்கு நேராக கூடாரம் போட்டான். சோதோங்கோபுரக்கும்பாக अरियाली के ओर सदम उमरा में डेरा लगाया, சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டான். बंधुआई में हो गए। ஒரு அற்புதம் செய்தான் ஆபிரகாமை கொண்டு, अब्राहम के द्वारा एक अद्भुत திருப்பி கொண்டு चमत्कार கொடுத்தான். और सब कुछ लौटा कर लेकर ஆனால் आया, லோத்து परंतु लूत மனஸ்தாபப்பட்டு मन पछतावा, அந்த சோதோங்கோபுரத்தில் நடக்கக்கூடிய கிரிகளை கண்டான், கேட்டான், தன்னுடைய இருதயத்தில் மனஸ்தாபப்பட்டான். वो सदम उमरा के हरेक कामों को, बुराई कामों को देख देख कर, सुन सुनकर अपने सच्चे मन में पीड़ित हुआ। அவன் காணாத தேவனை நோக்கி திருப்பப்பட்டவன். तब वो लूत वो अनदेखी हुई ईश्वर के ओर फिरा। அங்க திருப்பப்பட்டவனா இருக்கும் போதுதான் ऐसे वो फिरा इसलिए அவன் வீட்டுக்குள்ள 2 தூதர்கள் வராங்க. उनके घर के अंदर 2 फरिश्ते लोग आए, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் अनुग्रह और सच्चाई के நமக்குள் फरिश्ते। வாசம் பண்ணினார். वो हमारे अंदर அந்த डेरा இயேசு உங்க வீட்டுக்குள்ள किया। வருவார். उस यीशु तुम्हारे घर पे भी உன்னுடைய आएगा, காரியங்களெல்லாம் லேசா तेरे மாற்றிடுவார். सारे कामों को वो हल्का करेगा। சோதம் குமராவே உனக்கு விரோதமாக கூடினாலும், सदम उमरा तेरे ओर से தேசமே உனக்கு விரோதமாக கூடினாலும், यदि देश
देश तेरे विरोध से வீட்டை आएगा, உடைக்க கிட்டி சேர்ந்தாலும் तुम्हारे घर को तोड़ने के लिए निकट आएगा, அங்கே फिर அந்த பட்டணத்திலே भी उस नगर में லோத்து தனிமையாக நிறுத்தப்பட்டாலும் लूत अकेले छोड़ा गया। விவாகமாகாத 2 குமாரத்திகளை வைத்துக் கொண்டிருந்தவன் लूत के पास 2 कन्या भी थे, அங்கேதான் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. वहां परमेश्वर का महिमा। உபத்திரத்தை லேசாக மாற்றி அதிக கனமகிமையாக மாற்றுகிறார். लूत के उपद्रव को प्रभु हल्का सा किया, சோதம் கொமோரா அக்கினியிலே அழிந்தது. सदोम उमरा अग्नि से जल गए, ஆனால் லோத்துடைய குடும்பமோ परंतु लूत के परिवार ஆண்டவருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. यहोवा के दृष्टि में उनको अनुग्रह அதுக்கு मिला। காரணம் என்னங்க? कारण क्या? அவன் திருப்பப்பட்டான். ओ फिर आता यहोवा। நாம் தேவனை திருப்புன்னு சொல்லாதீங்க. हम ऐसे नहीं करें, यहोवा आप बदलो। வார்த்தை இங்க பாருங்க, வார்த்தையை நம்ம தேவனிடத்துல உண்மையாக திரும்பாம நாம் அவரை திரும்பினா அதுக்கு பேர் தான் வேத புரட்டு. हम सच्चाई से परमेश्वर के ओर फेरता नहीं, लेकिन हम परमेश्वर को हमारे ओर फेरता, उनका नाम उलट पुलट। இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதை நிறைவேற்றாம ये जो भविष्यवक्ता ने कहा था, सामुएल के वचन को साउल पूरा नहीं किया, இவன் புரட்டி பேசுறான், நிறைவேற்றினு சொல்லு. उलट पुलट की बात किया। கர்த்தர் அவன் மேல் என்னத்தை அசுத்த ஆவியை வரவிட்டார். परमेश्वर ने क्या किया? साउल के ऊपर अशुद्ध आत्मा को பரிசுத்த ஆவியை எடுத்துட்டு पवित्र आत्मा को निकाल அவனுக்கு दिया। அசுத்த ஆவி போட்டு அளக்கு. अशुद्ध आत्मा उसको தேவனே கர்த்தரால் வரவிடப்பட்ட परमेश्वर से आया है। வாங்க 1 சாமுவேல் புத்தகத்திலே நீங்கள் வாசித்தா 16ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. पहला सामुएल के पुस्तक 16 படிச்சு முடிக்க போறோம். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் पहला सामुएल 16 अध्याय 14வது வசனத்துல வாசிக்கலாம். 14 वचन। கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. यहोवा का आत्मा साउल पर से उठ गया और यहोवा की ओर से एक दुष्ट आत्मा उसे சவுலின் घबराने लगा। ஊழியக்காரனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. तब साउल के कर्मचारियों ने उससे कहा, सुन, परमेश्वर की ओर से एक दुष्ट आत्मा तुझे घबराता है। பொல்லாத ஆவி கலங்க பண்ணிட்டே இருக்கு. दुष्ट आत्मा इसे घबराता। இங்க பாருங்க, ஒரு வாழ்க்கையில கலங்கி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? तो तेरे जिंदगी में ऐसे घबराहट के जीवन बिता रहे। தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றாம क्यों? तो परमेश्वर का நாம் वचन அவரிடத்துல திரும்பாவிட்டால் हम उस प्रभु की ओर नहीं फेरेगा, இந்த உலகத்தினுடைய பொல்லாத ஆவி வந்து நம்ம மேல வந்துருது. इस संसार के अशुद्ध आत्मा हम पर आ जाएगा, உபத்திரம் நீங்கவே फिर மாட்டேங்குது. उपद्रव दूर ही नहीं होगा। எத்தனை ஊழியக்காட்ட போய் ஜெபம் பண்ணாலும் அந்த உபத்திரம் போக फिर முடியும். कितने सेवक के पास जाके प्रार्थना करने में எத்தனை भी, தீர்க்கதரிசிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணாலும் கிடைக்காது. कितने पवित्रता के द्वारा भी तुझे सफल முதலாவது नहीं हो। நாம் திரும்ப வேண்டும். पहले हम फेरना। இந்த சாமுவேலுக்கு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை அவன் நிறைவேற்றல. ये पवित्रता सामुएल के वचन को साउल पूरा नहीं किया। இவன் தேவனுக்கு நேராக திரும்பாம அவரை தன்னிடத்துல திருப்ப முயற்சித்தான். ये परमेश्वर की ओर नहीं फेरा, लेकिन परमेश्वर को अपने पास खींचा। தாவீது ஒரு இடத்துல விழுந்துட்டான். दाऊद भी एक जगह पर गिरा, ஆனால் 7 நாள் உபவாசித்து लेकिन 7 दिन उपवास किया, அவரிடத்துல திரும்பினான். उस पर फिरा था। அவன் தான் அவன் மேல் பரிசுத்த ஆவியை மீண்டும் கொடுத்தான். इसलिए दाऊद पर पवित्र आत्मा। அல்லேலூயா. हालेलुया। நாம் திரும்பும்போது हम जब फेरेंगे तभी நாம் காண்கின்றதைக்கு நேராக நோக்கி பார்க்க வேண்டும். आवे, हम देखी हुई की ओर नहीं, காணாத தேவனை நோக்கி பார்ப்போம். अनदेखी वस्तु இந்த ईश्वर, வார்த்தையை நோக்கி திரும்புவோம். इस वचन के ओर அப்படி फेरेंगे। திருப்பப்படும் போது ऐसे हम फेरेगा, இந்த உங்களுக்கு வந்திருக்கிற இந்த உபத்திரங்கள் எல்லாம் तुम्हारा ये सारी அதி उपद्रव சீக்கிரத்தில் நீங்கும். आवे शीघ्र உன் दूर हो சரீரத்தில் जाए। இருக்க வியாதி இது சீக்கிரத்தில் நீங்கும். तुम्हारे शरीर के बीमार दूर உங்கள் हो जाए, பலவீனம் நீங்கும். तुम्हारा कमजोर दूर हो உன்னுடைய जाए, கடன் நீங்கும். तुम्हारा खर्चा உன் दूर हो குடும்பத்தில் जाए, இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். तुम्हारे परिवार के समस्या दूर हो அதி जाए, சீக்கிரத்தில் நீங்க போகுது. अति शीघ्र दूर हो जाए। இந்த வருஷத்துல ये साल 2வது மாசத்துல दूसरे உன்னுடைய महीने உபத்திரங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறது. तुम्हारे उपद्रव अति शीघ्र से दूर हो அதி जाए, சீக்கிரத்தில் நீங்க போகிறது. अति शीघ्र दूर हो जाए। இது எப்படி நடக்கும்? ये कब இது कैसे எப்படி होगा? ஆகும்? ये कैसे இந்த होगा? கடனை எப்படி அடைப்பேன்? ये खर्चा कैसे இந்த में- பிரச்சனை எப்படி ये மாற்றுவேன்? समस्या कैसे இப்படி बदलेगा? சொல்லிக் கொண்டிருக்க உங்களுக்கு ऐसे சொல்கிறார், बोलने वाले நீ तुम्हारे हो। காணாதவளை நோக்கி பார். तो अनदेखी ईश्वर को और அதி ताको, சீக்கிரத்தில் நீங்கள் உபத்திரவம் अति शीघ्र तुम्हारा उपद्रव दूर அதிக हो जाएगा, கனமகிமையை உண்டாக்கும். तुम्हारा अधिक आदर भी நீ मिलेगा। காண்கிறதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, तो देखी वस्तुओं को क्यों देखता? காண்கிறதை நோக்கி பார்க்கிறதுக்கு என்ன? देखी वस्तुओं पर क्यों देखना? அந்த காணாத தேவன் अनदेखी இந்த ईश्वर, வார்த்தையை நீ விசுவாசி. ये वचन को तुम विश्वास करो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அவருக்கு நேராக திரும்புவோம். उसके ओर फेरेंगे। ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். प्रभु के सम्मुख में हम प्रार्थना கர்த்தர் करें। நாமத்தில் பேசின வார்த்தையை ஒப்புக் கொடுத்தவர். நான் மாறாதவராக இருக்கிறேன். मैं यहोवा बदलता नहीं। என் ஜனங்கள் ஒருபோதும் நிர்மலமாவதில்லை. हे याकूब के संतान, तुम कभी नष्ट नहीं होंगे। Thank you, Lord. धन्यवाद यीशु। நான்
நாங்கள் உம்மிடத்திலே திரும்புகிறோம். प्रभु हम आपकी ओर फेरेंगे, நாங்கள் திரும்புகிறோம் हम உம்மிடத்திலே. आपकी ओर फेरता हूँ, நீர் ஒருவரே மாறாதவரே. क्योंकि केवल आपकी बदलता नहीं, உம்முடைய கரத்தின் கிரியைகள் மாறாதாக आपके இருக்கிறது. हाथों के काम न बदलता। நாங்கள் திரும்புவோம். हम फेरेंगे, நீங்கள் எம்மிடத்திலே திரும்புகிறீர். आमें, आप भी हमारे ओर फेरेगा। எங்களை ஆசீர்வதிக்க திரும்புகிறீர். हमें आशीष करने के लिए आप எங்களை फेरेगा। ஆசீர்வதிக்க हमें திரும்புகிறீர். आशीष करने के लिए நாங்கள் फेरेगा। உம்மிடத்திலே திரும்புவோம். हम आपकी ओर फिरेंगे। Yes, Jesus. आमेन, हालेलुया। ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு प्रभु के கொடுப்போம். समुख में समर्पित करेंगे। ஆண்டவரே, நாங்கள் अनेक விஷயங்கள்ல हे प्रभु, हम कई विषय உம்முடைய வார்த்தை நிறைவேற்றாது आपके போய்விட்டோம். वचन को पूरा नहीं करता, நாங்கள் உம்மிடத்திலே திரும்பவில்லை. हम आपकी ओर नहीं फिरा। ஆண்டவர் अनेक உபத்திரமாக कई उपद्रव है, எங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. हमें लगातार அதெல்லாம் சீக்கிரத்தில் वो நீங்குவதற்காக सब जल्दी दूर நாங்கள் होने। உம்மிடத்திலே திரும்புகிறோம். हम आपकी ओर फेरेंगे, நாங்கள் உம்மிடத்திலே हम திரும்புகிறோம். आप पर फेरेंगे। Yes, Jesus. आमेन, हालेलुया। உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுப்போமா? हम अपने प्राण आत्मा शरीर உங்கள் को ஆவி ஆத்துமா सौंपें। சரீரத்தை ஒப்பு கொடுப்போமாக. हम अपने प्राण आत्मा शरीर को सौंपो, ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். प्रभु